पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசியா என்ன வந்திருக்கோம் அப்படின்னா 29வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சைனமன்யः ஷ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்சித். இந்த ஆத்ம தத்துவமானது ஆச்சாரியார் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தார், அவதாரிக்கிறார், அறிவதற்கு மிகவும் கடினமானது. துர்விஜ்ஞேயம் பாடத்திலிருந்து படிச்சு புரிஞ்சுக்கிறது எவ்வளவு ஈஸி தெரியுங்களா? ரொம்ப ஈஸி. யாராவது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் ஆத்மாவா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது, இது எல்லாம் மாயைன்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு. என்னது சாஸ்திரம் இது இப்படி சொல்லுது அப்படின்னு. நம்ம அனுபவம் இது எல்லாம் பொய்ன்னு இருக்கா அப்படின்னா இல்லை. காணல் ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு தெரியுதா? ஆமா, எல்லாத்துக்கும் தெரியுது காணல் ஜலம் பொய்யானது, சொப்பனம் பொய்யானது. அதே மாதிரி நம்ம படிச்சதுக்கு பிறகு இந்த லோகம் பொய்யானது, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கேன், எல்லா தேகத்திலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு அறிவு உண்டாகாதுன்னா உண்டாகல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோட்சம் அபரோக்ஷம்னு 2 பிரிக்கிறோம். பரோட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க வந்து பிஏ எம்ஏ படிச்சீங்கன்னா கூட பிலாசபி படிச்சா புரிஞ்சிடும். ஒரு கேம்ப் ஏதாவது அட்டென்ட் பண்ணாலும் புரிஞ்சிடும். ஒரே ஒரு பாட்டம் ஏதாவது வந்து தத்துவ போதமோ ஆத்ம போதமோ இல்லை பகவத்கீதையோ ஏதோ ஒரு கிரந்தம் நம்ம படிச்சாலும் இது புரிஞ்சிடும். அப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னா துர்விஜ்ஞேயம் அப்படின்ற வார்த்தையை ஆச்சாரியார் யூஸ் பண்ணுவாரா அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டார். இந்த ஆத்ம தத்துவமா தான் நான் இருக்கேன்றத அனுபூதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துர்லபம். அதனால்தான் நம்ம சொல்றோம் இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியவத்து பஷ்யதி, ரொம்ப அற்புதமான யாரோ ஒருத்தன் கஷ்டத்தீரக யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை தரிசனம் செய்கின்றான் அப்படின்னு இருக்கு. ஆத்ம தரிசனம் ரொம்ப அதி துர்லபம். அது மட்டும் இல்ல, ஏனம் ஆத்மானம், இந்த ஆத்மாவை பத்தி பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதா இருக்காங்க. வதத்தி ஆச்சரியவத்து வதத்தி, யாரோ ஒருத்தர் அங்கங்க இருந்துகிட்டு இந்த வேதாந்தத்தை மற்றவங்களுக்கு போய் சேரணுமே அப்படின்றதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க, பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்நியக வேற யாரோ ஒருத்தர். அதுக்கப்புறம் ஆச்சரியவத்துச்ச ஏனம் அந்நியக சுனோதி, இந்த பாட்டத்தெல்லாம் வேதாந்த பாட்டத்தெல்லாம் உட்காந்து கேட்கிறவங்க இருக்காங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். இதை போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோமே, ஆச்சரியம் தான் எல்லாம். அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கேட்க கிடைத்தாலும் கூட நிறைய பேர் கேட்கிறாங்க, இருந்தாலும் கூட இவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அறிதல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரோ ஒருத்தர் தான் உள்ளபடி அறிகிறாங்க அப்படின்னு ஆச்சரியமா சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து வேதாந்தத்துல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட் எடுக்கும் போதும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம்னு ஒண்ணு இருக்கு. யார் அதிகாரி என்ன அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லிங்கங்களை வச்சுக்கிட்டு அடையாளங்களை வச்சுக்கிட்டு இந்த கிரந்தம் இதைதான் சொல்கிறது அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு. இந்த லிங்கம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் அப்படின்றது வந்து அபூர்வ அப்படின்னு ஒரு லிங்கம், அபூர்வம் ஒரு அடையாளம். இது சங்கரரே என்ன பண்றாரு அப்படின்னா இதுல நம்ம கீதாச்சாரியர் என்ன பண்றார், இந்த ஸ்லோகத்திலையும் இதை சொல்றார். திரும்பவும் என்ன பண்றாரு 7:3 வந்து பாத்தீங்கன்னா மனுஷியானாம் சகசிரேஷு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல திரும்பவும் சொல்றார். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நம்ம இதை எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். ஆத்மாவாரே திரஷ்டவ்ய மந்திரம் சொல்லுது பிருகதாரண்யத்துல. யாக்ஞவல்யர் தன்னோட மனைவிட்ட சொல்றாரு, இந்த உலகத்திலேயே தரிசனம் செய்ய வேண்டிய வஸ்து ஏதாவது இருக்குன்னா ஒரே ஒண்ணுதான், ஆத்மாவை தான் தரிசனம் பண்ணணும். ஏன்? சம்சார நாசம் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த 3த்தையும் பண்ணணும். இந்த 3த்தையும் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா பார்க்கத்தக்கதாக ஆகிறது அப்படின்னு யாக்ஞவல்யர் சொல்றார்.
இந்த மந்திரத்தோட ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கீதாச்சாரியர் என்ன பண்ணுவார், கட்டோபனிஷத் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம். இந்த கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:7 அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த 2:7 வந்து இதே அப்படியே அதுல இருக்கு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டோபனிஷத்துல வந்து யமதர்மராஜா சொல்றார், ஸ்ரவணாயாபி பகுபிர் யோனலப்யஹ ஸ்ருண்வந்தோபி பகவோ யம் ந வித்யுஹு ஆச்சரியோ வக்தா குசலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஞாதா குசலோ நுசிஷ்டஹ அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஸ்ரவணாயாபி பகுபிர் யோ ந லப்யஹ, கேட்டும் கூட இந்த ஆத்மாவை பத்தின கேட்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் கேட்கிறாங்க, கேட்டும் கூட இந்த ஆத்மாவை அறிவதில்லை சொல்றார் யமதர்மராஜா சொல்றார். அது மட்டும் இல்ல, சுருணுவந்தோ அப்பி பகவோ எம் ந வித்யுகு, நிறைய பேருக்கு சிரவணாயாபி பகுபீர் யோன லப்யக, கேட்கறதுக்கே கிடைக்கலையா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வேதாந்தம் சொல்லுவாங்கன்னு தேடி தேடி அலைஞ்சா கூட வேதாந்தம் சொல்றவங்கலாம் ரொம்ப அரிதா இருக்காங்க. உங்களுக்குலாம் தெரியாது, நீங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம், அப்போ கூட நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க. திரும்ப திரும்ப கத்தி கத்தி சொல்கிறோம் வாங்க 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 அப்படின்னு. ஒரு காலத்துலலாம் வந்து நான் வந்து அலைஞ்சிருக்க அலைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யாருக்குமே தெரியாது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஜீவனம் அப்படின்னு. மாநிலமாக அலைஞ்சிருக்கேன். ராஜஸ்தான் போனேன், உத்தரப்பிரதேஷ் போவேன், பஞ்சாப் போவேன், அங்கே பாடம் சொல்கிறாங்க இங்கே பாடம் சொல்கிறாங்க அப்படின்னு. கையில் சல்லி காசு இருக்காது, டீ குடிக்கிறதுக்கு காசு இருக்காது, எல்லாம் வித்தவுட்டு தான். ட்ரெயினில் ஏறி சாப்பாடுறதோ இதோ எங்கே கிடைக்குதோ அங்கே படுக்கிறது, என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றது. அலைஞ்சு திரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் கிடைக்கல, செட் ஆகாது. பாடம் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் வந்து நமக்கு அது டியூன் ஆகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இந்த வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துர்லபம். இது கிடைக்கிறது ரொம்ப பாக்கியவான்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு சிரவணாயாபி பகுவீர் யோ ந லப்யஹ, கேட்பதற்கும் கூட இந்த வேதாந்தம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்ல, சுன்வந்தோ அப்படி பகவோ எம் ந வித்யுஹு, கேட்டாலும் கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவத்தை அறியாமையே இருக்கா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதை பேசிட்டே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து ஆச்சரியோ வக்தா, இதை சொல்லக்கூடிய வக்தா இருக்காரு பாருங்க ஆச்சாரியார். ஒருத்தர் உட்கார்ந்து இருந்து பொறுமையா படிச்சு அவர் புரிஞ்சு அந்த விஷயத்தை இன்னொருத்தருக்கு கருணையோட சொல்லி கொடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்களா இருக்காங்க, எதுக்கு டைம் கொடுத்துக்கிட்டு. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சுவாமி இருக்கார், நல்ல பாடம் படிச்சவர். நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், சுவாமி ஏதாவது படிச்சு கொடுங்க, யாராவது வர அனுப்புறேன் நான் அப்படின்னு. அவர் சொல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்றவர். செல்ஃபிஷா இருக்காங்க எல்லாரும். தான்ட்ட இருக்க வித்யாவை, தனத்தை எப்படி யாருக்கும் கொடுக்கறதுல நமக்கு வந்து கஞ்சத்தனம் இருக்கோ அதே மாதிரி இந்த வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால என்னென்ன ஏன் டைம் கொடுக்கணுமே, மணிக்கணக்கா கொடுக்கணும், வருஷமா கொடுக்கணும். இப்ப பகவத்கீதை எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், பகவத்கீதை எவ்வளவு காலம் போகுது யோசிச்சு பாருங்க, 1 வருஷத்துக்கு மேல போகும். அப்போ 1 வருஷத்துக்கு மேல நியமமா காலையில உங்களுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து பிடிஎஃப் தயார் பண்ணி உங்களுக்கு அனுப்பி இந்த பாடத்தை சொல்லி கொடுத்து கண்டினியூஸா என்னோட சுக துக்கத்தெல்லாம் விடணும். அப்போ நான் எங்கேயும் போக முடியாது, ரெகுலரா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபிஷா இல்லாம பரோபகாரமா வர சிஷ்யர்களுக்கெல்லாம் இது நல்லது நடக்கட்டும், அவங்க ஆத்ம உத்தாரணம் பண்ணட்டும் அப்படின்ற எண்ணத்தோட சொல்றவங்க இருக்காங்க பாருங்க, ரொம்ப அரிதானவர்கள். எங்க ஆச்சாரியர்லாம் பாத்தீங்கன்னா 40 வருஷமா இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. 40 வருஷம். அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை. வர ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சம்பிரதாயம் அப்படியே இந்த ஞானம் போகணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும். என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலம் மூச்சு விடுற வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதாந்தத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார். நிறைய மகரிஷிகள் அனாதி காலத்துல இருந்து அங்க இருந்துகிட்டு இந்த பாடத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆச்சரியோ வக்தா, இதை சொல்லக்கூடிய வக்தான்னு சொல்லக்கூடிய சொல்பவர் ரொம்ப ஆச்சரியமானவர். அது மட்டும் இல்ல, குசலோசிய லப்தா, இதை அடையறான் பாருங்க. ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை வந்து எப்படியோ புரிய வைக்கணும்னு சொல்றார். அதை வந்து ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் பாருங்க, அதை புரிஞ்சுக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா குசல பெரிய நிபுணனுங்க. அவன் ஆச்சாரியர் சொல்ற நிபுணனுங்க. இல்லைன்னா இந்த நிர்குண நிராகார ஆத்மாவை புரிஞ்சுக்க முடியுமா? வெளியில இதுதான் சுட்டி காட்ட முடியாத விஷயத்த குரு சொல்லி கொடுக்கிறார், அதையும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா அந்த அந்த பாக்யவானை பத்தி என்ன சொல்ல இருக்கு? குசலோசிய லப்தா. அது மட்டும் இல்ல, ஆச்சரியோ ஞாத்தா, அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அதை அறியறான்னு பாருங்க.
ஆமா இதுதான் இந்த ஆத்மா இப்படிப்பட்டது அப்படின்னு அறியலாம் பாருங்க. அவர் ரொம்ப ஆச்சரியங்க. அனுசிஷ்டக அதை உபதேசிக்கின்றவனும் மிகவும் அரிதானவன் அப்படின்னு 2:7 கட்டோபனிஷத்தை சொல்லியிருக்கு. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்கேயும் சொல்லி முடிக்கிறார். இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிர்குண நிராகாரம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துவை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும், இது இவ்வாறானதுன்னு வெளியில இருக்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்துடலாம். ஆனா இந்த நாணை பத்தி சொல்ல வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக விதமான மெத்தடாலஜி யூஸ் பண்ற சாஸ்திரம். திரும்ப 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 ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப அறிவதற்கு கடினமானது அப்படின்றதுக்காக. ரைட் சார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது, 30வது ஸ்லோகம். அதனால இத அறிதல் ரொம்ப கஷ்டமானது. எதுக்காக அப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்லுவார், எதுக்காகப்பா இப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அறிவதற்கு கடினமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கியத்துல இந்திர விரோச்சனன் அப்படின்னு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா, தேவர்களோட தலைவன் இந்திரன், அசுரர்களோட தலைவன் வந்து பாத்தீங்கன்னா விரோச்சனன் அப்படின்னு அசுரகுல ராஜா. இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட வராங்க, உபதேசத்துக்காக பிரம்மாட்ட வராங்க. பிரம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா உபதேசம் பண்றாரு, இந்த ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்றாரு. உபதேசம் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணியில கூட்டு போறார், ஒரு குளத்துக்கு கரையில கூட்டு போறார். ஆடாத அசையாத தண்ணி. அந்த தண்ணியில பார்த்த மாத்திரத்துல அதுல என்ன தெரியுதோ அதுதான் ஆத்மான்னு ஒரு உபதேசம் பண்றார். எது தெரிகிறதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு. எது தெரியும், தண்ணியில நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும், அதுதான் ஆத்மா அப்படின்னு. அந்த விரோச்சனன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுரகுல ராஜா அவன் என்ன பண்ணிட்டான், ஓஹோ தேகம் தான் ஆத்மா போல இருக்கு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா தேகத்தோட ரிஃப்ளெக்ஷன் தானே தண்ணியில தெரியுது, அப்ப தேகம்தான் ஆத்மா அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவன் போயிட்டான். போய் என்ன பண்ணான் அப்படின்னா, இதுதான் ஆத்மா, இந்த தேகத்தை ரட்சணம் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போலாம், யாரை வேணா அடிக்கலாம், உதைக்கலாம், திருடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த ஆத்மா இந்த தேகம்தான் ஆத்மா அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டா போயிட்டான். போய் அடி உத. இப்போ அசுரர்கள் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த தேகத்தையே ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு இந்த தேகத்தை காப்பாத்துறதுக்காக எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போறாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எப்படி இது கண்ணில் தெரியுதாச்சு, பார்க்கப்படுவதா இருக்கு, இது மாறிக்கிட்டே இருக்கு. ஜலம் ஆடுச்சுன்னா இந்த உருவமும் ஆடுதா, ரிஃப்ளெக்ஷன் ஆடுது. அப்போ ஆத்மா நித்தியமானது அப்படிலாம் நான் நிறைய அவர் கேட்டிருக்கான். கேட்டதுனால பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஏதோ தப்பா சொல்றா, இல்ல ஒருவேளை எனக்கு தப்பா புரியுது அப்படின்னு திரும்ப கேட்கறான். எனக்கு புரியலப்பா, போய் தபஸ் பண்ணு அப்படின்ற. முதல்லயே ஒரு உபதேசம் கொடுத்துட்றா 2 பேத்துக்கும், 32 வருஷம் போய் தபஸ் பண்ணுங்க. 32 வருஷம் தபஸ் பண்ணதுக்கு பிறகுதான் உபதேசமே பண்ற. 32 வருஷத்தோட இவன் போயிட்டான் விரோச்சனன். திரும்ப இந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப போய் தபஸ் பண்ணு அப்படின்றார். திரும்பவும் ஒரு 32 வருஷம் தபஸ் பண்றான். அதுக்கப்புறம் திரும்ப வந்தோன, கனவில் நீ எவனை பார்க்கிறாயோ அவன் தான் ஆத்மா அப்படின்ட்டு. சொப்பனத்துல நம்ம எதை பார்க்கிறோமோ அதுதான் ஆத்மானு. அவன் உட்காந்து யோசிக்கிறான், சொப்பனத்துல டெய்லி ஒரு கேரக்டர் வந்துகிட்டே இருக்கு, நான் யாரு? சொப்பனத்துல இருக்கிறவன் தான் ஆத்மானா மாறிக்கிட்டே இருக்கிறேன், அப்ப மாறிக்கிட்டே இருக்கிறது எப்படி ஆத்மாவா இருக்கும்? அப்பா திரும்பவும் எனக்கு புரியலப்பா, திரும்ப சொல்லுங்க குருநாதரே, திரும்ப எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. திரும்ப போய் 32 வருஷம் தபஸ் பண்ணு அப்படி. திரும்ப போய் தபஸ் பண்றான். தபஸ் பண்ணும்போது டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா, நீ எவனை பார்க்கிறாயோ அவன் தான் ஆத்மா அப்படின்னு 3வது காரண தேகத்துல இருக்கிற ஆத்மாவை சொல்ற. அப்ப டீப் ஸ்லீப்ல யார் இருக்கா? நான் சுகமா தூங்கினேன், அதுன்னு அதான் ஆத்மா அப்படின்னு. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்றது அகண்டம்னு சொல்றாங்களே, லிமிட் இல்ல அன்லிமிட்னு சொல்றாங்களே, என்ன எனக்கு இன்னும் புரியலப்பா, அது எப்படி பிரம்மமா இருக்கும் அப்படின்னும் போது திரும்ப போய் ஒரு 5 வருஷம் தபஸ் பண்ணுன்ற. திரும்ப போய் 5 வருஷம் தபஸ் பண்றான். தபஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் 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 அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த நான் தான் சர்வமா இருக்கு, சர்வ தேகங்கள்லயும் இருக்கு, நானுக்கு மேலதான் இந்த ஜெகத் எல்லாமே கல்பிதமா இருக்கு அப்படின்னு அவனுக்கு அனுபூதியானது உண்டாகுது. அப்ப 3 வாட்டி 32 32 32 வருஷம் 96 வருஷம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம், மொத்தம் 101 வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அங்க தேவ வருஷங்கள்னு சொல்றாரு, நம்ம வருஷம் இல்ல. அப்ப தேவ வருஷங்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் நம்மளுடைய ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள் தேவர்களுக்கு. அவன் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 101 வருஷங்கள் தபஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் சர்வ சாஸ்திரவிதபி அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார்.
எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 101 வருஷங்கள் தேவைப்பட்டிருக்கு. ஏன்பா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஆச்சாரியர் அங்க பாஷ்யத்துல பண்றார், சுபாவ தோஷ வசாத் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா தோஷங்கள் நமக்குள்ளாரியே இருக்கு. நானை மறைச்சுக்கிட்டு இருக்கிற தோஷம். நானை மறைச்சுக்கிட்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காசில இருந்து ஒருத்தர் பாடம் கேட்க வந்தார். நல்ல பண்டிதர், நல்லா வந்து பாத்தீங்கன்னா வைதிகர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 நாள் பார்த்தார். 4 நாள் பார்த்து நீங்க நிஷ்காமிய கர்ம யோகம் பண்ண சொல்றீங்களா சாமி? அதெல்லாம் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கர்மாக்கும் வந்து சங்கல்பம் பண்ணி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். காசியில இருக்கிறவர், காசியில வந்து பாத்தீங்கன்னா பண்டிதர்களுக்கு அவ்வளோ மோகம், பணம் 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 பணம். அப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது ஆகிற காரியம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா காமியம் தான், கர்மம்னாவே காமியம் தான். எந்த கர்மா பண்ணாலும் சங்கல்பம் பண்ணி தான் நாங்க பண்ணுவோம், அதனால நீங்க சொல்ற சித்தாந்தம் தப்பு அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ரிவ்யூஸ்லாம் அந்த ஒவ்வொரு காட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் அதை படிக்கிறத விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அப்ப யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் சத்தியம் அப்படின்னு பிடிப்பு இருக்கு. இந்த லோகம் சத்தியம், இந்த தேகம் சத்தியம்னு யாருக்கு பிடிப்பு இருக்கோ, என்னதான் வேதாந்தம் சொன்னாலும் நீ அதுவா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மானசீகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபிமானம் இருக்கு. கண்ணு மூடி உட்கார்ந்து தியானம் பண்றது, இல்லைன்னா பக்தி பண்றது, ஆராதனைகள் பண்றது, இதுலயே புத்தி ஃப்ரீஸ் ஆயிருக்கும். தியானம் பண்றவங்களுக்கும் இந்த வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் விசாரம் பண்ணி ஆத்மான என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வரமாட்டாங்க. அப்புறம் ஈஸ்வர ஆராதனைகள் பண்ணிட்டு இருக்க அந்த மூர்த்தி பூஜைகள்லயே இருக்கிறவங்களுக்கும் இது உள்ள வரமாட்டேங்குது, அதுலயே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்துக்கு டைரக்டா போறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தமாவது மண்ணாங்கட்டியாவது பேசாம கண்ணு மூடி உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ இது மாதிரி நிறைய தடைகள் இருக்கு. என்ன தடைகள் அப்படின்னா, ஸ்தூல தேகத்துல இருக்கிற அபிமானம், சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற அபிமானம், அதுக்கப்புறம் காரண தேகத்துல இருக்கிற அபிமானம். இந்த 3 அபிமானத்தினால 3 அப்டக்கலா இருக்கு. இதையும் தாண்டி உலகத்துல வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட மோகம் நமக்கு இருக்கு. அப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பொய்ன்னு சொல்லி இந்த ஆத்மாலேயே வந்து நிக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிசயம். அதனாலதான் சொல்லிடுச்சு, இந்த ஆத்மாவை அறிபவர்கள் அதி துர்லபமானவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் இன்னைக்கு பாடத்துக்கு வர, அத இதானிம் பிரகரணார்த்தம் உபசம்ஹரன் ப்ரூதே. ஆச்சாரியர் என்ன பண்ண போறாருன்னா, பிறகு, அதன்றதுக்கு அர்த்தம் பிறகு. என்ன பண்ண போறார்? இதானிம் இப்பொழுது, பிரகரணார்த்தம் உபசம்ஹரன் ப்ரூதே. பிரகரணார்த்தம்னா என்ன அர்த்தம்? 11வது ஸ்லோகத்திலிருந்து 29வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம தத்துவங்கள் சொல்லப்பட்டது. அந்த 29வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்டதோட ஒரு கண்டென்ட், ஒரு சாரமா இந்த 30வது ஸ்லோகத்தை சொல்லி என்ன பண்றார்? இந்த கான்டெக்ஸ்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்றார், முடிச்சு வைக்கிறார். முடிச்சு வைக்கிறார்னா இந்த ஸ்லோகத்தோட ஆத்ம பிரகரணம் முடிவடைகின்றது. என்ன பிரகரணம் போயிட்டு இருக்கு? ஆத்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல 11வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சாலும் கூட வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நாசத்தோ வித்யதே பாவகா அந்த ஸ்லோகத்துல இருந்தா 17வது ஸ்லோகத்துல இருந்தா வாஸ்தவத்துல இந்த பாட்டமானது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. 16வது ஸ்லோகம் அங்க இருந்தா ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிரகரணம் வந்து பாத்தீங்கன்னா 11 to 30 இருக்கிறது ஆத்ம பிரகரணம், சாங்கியம் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த சாங்கியத்தை முடிவுரை எழுதுபவரா ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். என்னன்னு பார்ப்போம். தேஹே நித்யமவத்யோயம், தேஹே நித்யமவத்யோயம், தேஹே சர்வஸ்ய பாரத, தேஹே சர்வஸ்ய பாரத, தஸ்மாத் சர்வாணி பூதானி, தஸ்மாத் சர்வாணி பூதானி, நத்வம் சோச்சிதுமர்ஹசி, நத்வம் சோச்சிதுமர்ஹசி, தேஹே நித்யமவத்யோயம், தேஹே சர்வஸ்ய பாரத, தஸ்மாத் சர்வாணி பூதானி, நத்வம் சோச்சிதுமர்ஹசி. பாரத ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறார், ஹே பாரத. பாரதன்றது திரும்ப 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 உங்க மனசுல ஃபுல்லா இதாகணும். நம்ம ரம்மிக்கிறது எல்லாம் எதுல ரம்மிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளி விஷயங்கள்ல ரம்மிக்கிறோம்.
நம்ம எல்லாம் ஈ மாதிரி இருக்கும். ஈ என்ன பண்ணும் தெரியுங்களா? என்ன பண்ணும்? கண்ட இடத்துல உட்காரும். வெளியில இருக்கிற மலங்கள்லையும் உட்காரும். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல எங்கேயாவது பதார்த்தங்கள் பண்ணி ஸ்வீட்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அந்த ஈ அங்கேயும் போய் உட்காரும். எந்தெந்த இடத்தெல்லாம் உட்காரணும்னு அதுக்கு விவஸ்தைகள்லாம் தெரியவே தெரியாது. எல்லா இடத்துலையும் உட்காரக்கூடியது எது? ஈ. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தேனி இருக்கு பார்த்தீங்களா, ஹனிபி. அந்த ஹனிபி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட இடத்துல உட்காராது. வெறும் பூக்கள்ல இருக்கிற தேனை மட்டும்தான் எடுக்கும். சுத்தி வந்துகிட்டே இருக்கும். பூவையே சுத்தி வந்துட்டு இருக்கும். வேற பக்கம் போகவே போகாது. மலங்கள் இருக்க பக்கம் போகவே போகாது அது. அதே மாதிரி வந்து ஒரு சாதகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நமக்கெல்லாம் வந்து ஒரு கமெண்ட் பண்ற பாரத. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பான்றதுக்கு அர்த்தம் கான்சியஸ்னஸ், பிரகாசம், அவேர்னஸ். அதில் ரமிப்பாயாக அப்படின்னு யார்? அர்ஜுனனை பார்த்து சொல்ற. அப்போ பாரத, ஹே பாரத, அயம் தேஹி. இந்த தேகத்துல இருக்கிறவனுக்கு பேரு தேஹி அப்படின்னு பேரு. தேகத்தை உடையவனுக்கு பேரு தேஹின்னு பேரு. யாரு தேகத்தை உடையவன்? நான். ஏன் தேகம்? நான் தானே சொல்றேன். நான் தேகத்துல இருக்கேன். அப்ப தேகத்துல இருக்கிறவன் நான். தேகத்தை உடையவன் நான். இந்த தேகம் யாரோடது? என்னோட தேகம். இந்த தேகத்தை உடையவன் நான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த நான் இருக்கான் பாருங்க, அந்த நானுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆத்மான்னு பேரு. தேஹி அப்படின்னு பேரு. தேகினா தேகத்தை உடையவன். அந்த தேகி வந்து பாத்தீங்கன்னா சர்வசிய தேகே, எல்லா தேகத்திலையும் எப்படி இருக்கான்? இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளோட தேகத்திலையும் எப்படி இருக்குன்னா நித்தியம், நித்தியமா இருக்கான். இந்த நான் 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 போச்சா இந்த தேகம் போனாலும் மற்ற தேகத்துல நான் இருக்குமே. யோசிச்சு பாருங்க, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் கொன்னாலும் பிரளய காலத்துல எங்க போயிருக்கோம்? நான் ஈஸ்வரன்ட்டு அந்த நான் இருக்கும். ஈஸ்வரன் நித்தியமானவர். அப்ப நான் ஈஸ்வரன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப அந்த நான் அவர்கிட்ட இருக்கும். அப்ப அந்த நானை கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானை எந்த காலத்திலும் கொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அவத்தியா. அவத்தியன்னு அர்த்தம் கொல்ல முடியாதது. நித்தியமான தத்துவத்தை கொல்ல முடியாது. இந்த நான் நித்தியமானது. தேகம் அனித்தியம். தேகம் செத்து போயிடும். ஆனா தேகத்தில் இருக்கிற நான் சாக மாட்டேன். தஸ்மாத் ஆகையினால் சர்வாணி பூதானி துவம் சோச்சித்தும் ந அருகசி. சர்வாணி பூதானினா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிர்களை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ண அப்படின்னா துவம் சோச்சித்தும் ந அருகசி, கவலைப்படுவதற்கு யோக்கியமானவன் இல்லை, அருகதை இல்லாதவனா இருக்கிற. இந்த விதமா ஆத்மாவை தெரிஞ்சவன் அருகதை உள்ளவனா வருத்தப்படுவானா? எதை குறிச்சாவது? யார் செத்து போனாலும் மரணம் தேகத்துக்கு நடந்திருக்கு. தேகத்துக்குள்ளார இருக்கிற ஆத்மாவுக்கு மரணமே இல்லை. என்னுடைய ஆத்மா, என்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கார். என்னுடைய அம்மா ஆத்மாவா இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் ஆத்மாவா நானாதான் இருக்காங்க. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நான் ஆத்மாவா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மரணம் நடக்கும்? இந்த தேகத்துக்கு மரணம் நடக்கும். தேகம் வாஸ்தவமா? தேகம் சொப்பனத்துல தெரிகிற தேகம் மாதிரி. சொப்பனத்துல ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு காலையில எழுந்திரிச்சு அவங்க எல்லாம் சொப்பனத்துல கண்ட காட்சிகள்லாம் போச்சு அப்படின்னு நம்ம அழுகுறோமா? டெய்லி துக்கப்படுறோமா? ஐயோ போயிட்டாங்களே. நேற்று வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல நான் இவ்வளவுங்களா பார்த்தனே, இவங்க எல்லாம் இப்ப காலையில இல்லையே. எல்லாத்துக்கும் திதி கொண்டாடலாமா? எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஸ்ட கூப்பிட்டு மாசிகம் பண்ணணும். சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேரை பார்த்தேன். அந்த 10 பேரும் காலையில எழுந்திரிச்சோன்னு இல்லாம போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சிராதம் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திதி கொடுக்கலாம், அவங்களுக்கு எள்ளு தண்ணி கொடுக்கலாம், அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம். ஏதாவது பண்றோமா? ஒன்றும் இல்லை. காலையில எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிடுறோம். வேக்கப் ஆனதுக்கு பிறகு போனதை யாரை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா எந்த கவலையும் கொள்றதில்லை, சொப்பனத்துல நடந்த எதையை பத்தியும். அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நானுக்கு மரணம் இல்லை. என்னுடைய அப்பா மரணிக்க மாட்டார், என்னுடைய அம்மா மரணிக்க மாட்டாங்க, என்னுடைய சொந்த பந்தங்கள் யாரும் மரணிக்காது. மரணம் எதுக்கு? சரீரத்துக்கு. சரீரம் எப்படி? உண்மை இல்லை, பொய்யானது. இதான் மோகம் விலகிறது. இது மாதிரி ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் ஆத்மா நித்தியமானது, கொல்லப்பட முடியாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இந்த உலகத்துல எந்த தேகங்கள் போனாலும் இல்யூஷன் மறைஞ்சு போச்சு, தோற்றம் மறைஞ்சு போச்சு. அப்ப தோன்றி மறைகிறத குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா எவனுமே வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்பட மாட்டான். அப்ப உண்மையிலேயே ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாச்சு அப்படின்னா அவன்
தேக நாசத்தை குறித்து ஒன்றும் கவலை கொள்ள மாட்டான், வருத்தம் கொள்ள மாட்டான். இதுல ஆச்சாரியர் ந சோச்சித்தும் அருகசி, சோக்கம் கொள்வதற்கு அருகதை இல்லாதவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். எத்தனை ஸ்லோகத்துல இது வந்திருக்குன்னு பாருங்க. 25வது ஸ்லோகத்துல சொல்லுச்சு. 25வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தஸ்மாதியவம் விதித்வா ஏனம் நானு சோச்சித்தும் அருகசி, இந்த விதமாக நீ ஆத்மாவை அறிந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த ஆத்மாவை குறித்து செத்து போயிட்டாங்கன்னு யாரை குறிச்சும் வருத்தப்படாது. எவ்வளவு ஆஸ்வாசம் பாருங்க, எந்த ஒரு ஆஸ்வாசம், யாரை குறிச்சும் வருத்தப்படாதீங்க. யாராவது தட்டி கொடுத்து வருத்தப்படாதீங்க ஜி அப்படின்னு சொன்னாவே எது கஷ்டப்படுறீங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்க, அப்படியே ஒரு ஆறுதலா இருக்கு. இங்க கிருஷ்ண பரமாத்மாவே பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்றாரு, எதை குறிச்சு வருத்தப்படாதீங்க. ஆத்மா பாத்தீங்கன்னா மரணமற்றது, அதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் மரணிக்கம். அதுவும் பாத்தீங்கன்னா தோற்றம், அதுக்கப்புறம் மறைவு, தோன்றியது மறைஞ்சு போகும், சொப்பன மாதிரி, மெஜிஷியன் மாயா மாதிரி. அதனால எதை குறிச்சு வருத்தப்படாதீர்கள் சொல்லியாச்சு. 25ல சொல்லிச்சு. அதுக்கப்புறம் 26வது ஸ்லோகத்திலையும் ததாபித்வ மகாபாகோ நைனம் சோச்சித்தும் அருகசி அப்படின்னு சொல்லிச்சு. எது உண்டானதோ அது இறந்து போகும், எது இறந்து போகுமோ அது திரும்ப பிறக்கும். அப்பா போயிட்டாருன்னு வருத்தப்படாதீங்க, அப்பா எங்கேயாவது பிறந்திருப்பார். ஜீவாத்மாவா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அப்பா பிறந்திருப்பார். அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாரும் செத்து போயிட்டாங்கன்னு கவலையே படாதீங்க, எல்லாத்துக்கும் திரும்ப ரீபர்த் இருந்துகிட்டே இருக்கும், யாரும் சாக போறது. 26ல சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 27லயும் சொல்லுது, தஸ்மாத் அபரிகாரியர்த்தே நத்துவம் சோச்சித்து மருகசி, பரிகாரமே செய்யப்பட முடியாத விஷயங்கள், இந்த உலகத்துல மரணமும் ஜென்மமும் பரிகாரம் பண்ணவே முடியாது. அப்ப பரிகாரம் பண்ண முடியாத விஷயத்துல யாராவது உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பானா அப்படின்னா சோக்கப்பட மாட்டார் அப்படின்னு 27வது 25, 26, 27 3 ஸ்லோகத்துல சொல்லி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புலம்பாத அப்படின்னு 28ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் நேச்சர். எது பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலும் இல்லை முடிவிலும் இல்லை, நடுவுல மட்டும் தெரியுது. தேகம் காலையில வேக்கப்பாகிறதுக்கு முன்னாடி தேகம் இல்லை, இந்த ஜெகத் இல்லை. ராத்திரி திரும்ப தூங்கத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த ஜெகத் இல்லாம போயிட போகுது, அவ்வியக்தம் ஆயிட போகுது. இதே மாதிரி இந்த உலகமும் பாத்தீங்கன்னா சொப்பனம் மாதிரி தோன்றி மறையக்கூடியது, ஆதியிலையும் இல்லை அந்தத்திலையும் இல்லை, நடுவுல மட்டும் தெரியறதா இருக்கிறது. அதனால இதை எதை குறிச்சும் பாத்தீங்கன்னா எதுக்காக புலம்பணும், எதுக்காகவும் புலம்ப வேணாம் அப்படின்னு 28ல சொல்லுச்சு. 29ல பாத்தீங்கன்னா இதோட ஆச்சரியத்தை பத்தி சொல்லிட்டோம். 30ல ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், கன்க்ளூஷன், அந்த தஸ்மாத் அப்படின்னு 2வது பாதத்தை வருது இல்லை, எப்போவது தஸ்மாத் அப்படின்னா ஆகவே அப்படின்னு அர்த்தம். கன்க்ளூஷன் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், தஸ்மாத் சர்வாணி துவம் ந சோச்சித்து மருகசி, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசிகளை குறித்தும் என்ன பண்ணாத, வருத்தப்படாதே, துக்கம் கொள்ளாதே, சோக்கப்படாதே அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. தேகி ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். தேகி அப்படின்னா ஷரீரி. தமிழ்ல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல இருக்கிறதான் இருக்கு. தேகினா என்ன அர்த்தம், ஷரீரி. இந்த 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு சங்கர பாஷ்யம் போட்டு, அதாவது ஏதாவது ஒண்ணு அடிச்சிடலாம் நீங்க. தமிழ்ல இருக்கிறது சம்ஸ்கிருதத்துல கரெக்டா தான் இருக்கு, தமிழ்ல 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு சங்கர பாஷ்யம். தேகின்றதுக்கு அர்த்தம் ஷரீரி. தேகினா எது, ஷரீரி, சரீரத்தை உடையது, சரீரத்தில் இருப்பது. சரீரத்துல யார் இருக்கா, நான் இருக்கனா, அந்த நான் தான் தேகின்னு பேர். நித்தியம், அந்த நான் அப்படின்றவன் எப்படிப்பட்டவன், நித்தியமானவன். நித்தியமானவன், ஆமா, எனக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை எதுவுமே இல்லை, நான் பிறக்காதவன் இறக்காதவன், சதா இருந்துகிட்டே இருக்கிறவன். ஆச்சாரியர் சொல்றார், சர்வதா சர்வாவஸ்தாசு, எல்லா காலத்திலும், சர்வதான்றதுக்கு அர்த்தம் எல்லா காலத்திலும் எல்லா அவஸ்தைகளிலும் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நித்தியமானவன். அவத்தியகன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது, கொல்லப்பட முடியாதவன் நான். யாருனாலும் என்ன கொல்ல முடியாது, சுகர் என்ன கொல்லாது, ஹார்ட் அட்டாக் என்ன கொல்லாது, யமன் கொல்ல மாட்டான் என்னை. யமன் எதை கொல்லுவான், இந்த தேகத்தை கொல்லுவான். நான் என்னை கொல்லவே முடியாது, ஏன்னு கேட்டீங்கன்னா நான் யமனுக்கும் ஆத்மாவா இருக்கேன். யமனும் நான் தானே சொல்லுவான். யமன் நம்மளை கொல்ல முடியுமா, நானை கொல்ல முடியுமா, தன்னையே தான் கொல்ல முடியுமா, அவனுக்கு முடியாது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா யமனும் கூட அந்த நானை கொல்ல முடியாது. அதனால பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, எப்பொழுதும் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த நான் எப்படிப்பட்டது, தேகி அப்படின்னா
அவயவம் இல்லாதது நிரவயவத்வாத். நிரவயவம்னா என்ன அர்த்தம்? நமக்கு அவயவம் இந்த தேகத்துக்கு இருக்கிறதுனால தான் கிட்னி ஃபெயிலியர், கிட்னி இருக்கிறதுனால ஃபெயிலியர் ஆச்சு, செத்து போயிட்டார். ஹார்ட் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, செத்து போயிட்டார். இது மாதிரி பிரெயின் இருக்கிறதுனால பிரெயின் டியூமர் வந்துச்சு, செத்து போயிட்டார். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா நம்ம அவயவங்கள் இருக்கிறதுனால அவயவங்களுக்கு ஏதாவது நஷ்டமாகுது, க்ஷீணமாகுது, மரணம் சம்பவிக்குது. யாருக்கு? தேகத்துக்கு. எதுக்கெல்லாம் அவயவங்கள் இருக்குமோ அந்த அவயவங்கள் என்னைக்காவது ஃபெயிலியர் ஆகி அது நாசத்தை அடையும். இந்த லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீணம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, லேப்டாப்பை தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நஷ்டமாயி போச்சு, போனை தூக்கி போட வேண்டியதா, நஷ்டமாச்சு. ஏன்? அவயவங்கள் இருக்கு. இந்த நானுக்கு அவயவங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானுக்கு அவயவங்களே இல்லை. அவயவங்கள் இல்லாதனால அந்த அவயவங்களுக்கு எந்த ஒரு பாதமும் உண்டாகிறது இல்லை, அதனால அதுக்கு வந்து நாசம் உண்டாகிறது இல்லை. ஹார்ட் இல்லை நானுக்கு, அதனால ஹார்ட் அட்டாக் வராது. கிட்னி இல்லை அதற்கு, அதனால கிட்னி ஃபெயிலியர் வராது. பிரெயின் இல்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் டியூமர் வராது. இது மாதிரி எதுவுமே இல்லாததுனால அதுக்கு எதுவுமே சம்பவிக்காது, நானுக்கு ஒன்றும் நடக்காது, நிரவயவமா இருக்கிறதுனால, அவயவம் இல்லாததுனால. அது மட்டும் இல்ல, நித்தியத்வாத்துச்ச, மேலும் ஆத்மாவோட லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நித்தியம் அப்படின்னு, ஜென்ம மரணம் இல்லாததுதான் நித்தியம். அப்ப நல்லா நிச்சயம் பண்ணிக்கணும், நானுக்கு ஜென்ம மரணங்கள் இல்லை. ந தத்ர அத்வயः ந அவத்யः அயம் தேகே ஷரீரே சர்வஸ்ய சர்வகதத்வாத் ஸ்தாவராதிஷு ஸ்திதஹ. ஆச்சாரியர் சொல்றார், இந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அவத்யக அயம் தேகே. அவத்யக, இந்த ஆத்மா அவத்தியம், கொல்ல முடியாததா இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கு. இந்த தேகம் வந்து எங்க இருக்கு? சரீரே சர்வஸ்ய சரீரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சரீரங்களும் இந்த ஆத்ம தத்துவம் இருக்கு. சர்வகதத்வாத். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா தேகத்திலையும் நான் இருக்கனா? ஆமா ஆமா, எல்லா தேகத்திலையும் நான் இருக்கேன். நான் எப்படிப்பட்டவனா? சர்வகதத்வாத். சர்வ ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன், சர்வ ஜீவராசிகளுக்கு வெளியிலையும் நான் தான் இருக்கேன். எப்படி? ஸ்கிரீன், சினிமா ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டருக்கு உள்ளாரெல்லாம் இருக்கு, கேரக்டருக்கு வெளியிலையும் அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது, ஸ்கிரீன் மாதிரி சர்வத்தையும் வியாபிச்சதா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வகதமா இருக்கு. சர்வகதம்னா என்ன அர்த்தம்? சர்வ வியாபகமா இருக்கிறது, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது. எதுல? ஸ்தாவராதி சுஸ்திதகாபி. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தாவரங்கள்னா அசையாத பொருட்கள்லையும் இருக்கு. ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அசைகின்ற வஸ்துக்கள்லயும் ஸ்கிரீன் தான் இருக்கு, காட்சிகள். அசையாத வஸ்துக்களுக்கு பின்னாடியும் இது இருக்கு, ஸ்கிரீன் தான் இருக்கு. அப்ப ஸ்கிரீன் அசைகின்ற அசையாத எல்லாத்தையும் வியாபிச்சு ஒவ்வொரு திருஷ்யங்களுக்கும் பின்னாடி ஆதாரமா ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி இந்த நான் 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 சொல்லக்கூடியது மொத்த தேகங்களுக்கும் ஆதாரமா சர்வத்தையும் வியாபிச்சு இருக்கிறது. இதுல என்ன ஆச்சரியர் சொல்ல வர்றாரு அப்படின்னா சர்வசிய பிராணி ஜாத்தசிய தேகி. ஆச்சரியர் அடுத்து சொல்றாரு எல்லா பிராணி ஜாத்தம். பிராணி ஜாத்தம்னு என்னது? ஜீவிக்கிற எல்லாத்துலயும் எதுக்கெல்லாம் லைஃப் இருக்கோ எல்லா லைஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா தேகத்திலையும் வத்தியமானே அப்பி, இந்த தேகங்கள் எல்லாம் கொல்லக்கூடியதா இருந்தாலும் கூட இந்த தேகத்துக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா வத்தியமானே அப்பி அயம் தேகி, இந்த தேகின்னு சொல்லக்கூடிய நான் எப்படி இருக்கு அப்படின்னா அவத்தியக ந வத்தியக அவத்தியக. தேகம் நாசம் அடையக்கூடியது, தேகம் கொல்லப்படக்கூடியதா இருக்கு. எல்லா கொல்லப்படக்கூடிய நாசத்தை அடையக்கூடிய தேகங்களிலும் இந்த ஆத்ம தத்துவம் வத்தியம், நாசமில்லாத, கொல்லப்பட முடியாததாக இருக்கிறது. யஸ்மாத் தஸ்மாத், எந்த காரணத்தினால? இந்த விதமாகவோ அந்த காரணத்தினால. ஹே பாரத, ஆச்சரியர் நம்ம போட்டுக்கணும் இங்க. ஹே பாரத, ஹே அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா பீஷ்மாதீனி சர்வாணி பூத்தானி உத்திஷ்ய. ஐயோ நான் பீஷ்மரை கொன்றுவேன், ஐயோ நான் வந்து பாத்தீங்கன்னா குருநாதரை வந்து பாத்தீங்கன்னா நான் கொன்றுவனே, துரோணரை, என்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் நான் கொன்றுவனே, கசின் பிரதர்ஸா இருக்கா சுத்தி, பங்காளிகளா இருக்கானே, இவங்களை எல்லாத்தையும் நான் கொன்றுவனே, என்னுடைய நண்பர்களை கொன்றுவனே அப்படின்னு இவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆச்சாரியர் சொல்றாரு நீ ஆத்ம தத்துவத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ யாரையும் கொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ண அப்படின்னா தேகத்தை கொல் அர்ஜுனா, நீ என்ன பண்ண? தேகத்தை கொல்வாய், ஆத்மாவை கொல்ல முடியாது. தேகத்தை கொல்வாய். தேகம் நீ கொல்லலனாலும் என்ன ஆயிடும்? செத்துப்போ. அதனால ஐயோ நான் இந்த தேகங்களை எல்லாம் கொன்றுவனே அப்படின்னு நினைக்காத. சொப்பனத்துல கொல்றதுக்கு நம்ம ஏதாவது வருத்தப்பட்டோமா என்ன?
அதே மாதிரி ஜாகிரதமும் ஒரு சொப்பனம். அதனால பாத்தீங்கன்னா தேகங்கள் தோற்றம். அதனால நீ தேகத்தை கொள்வாய், ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆத்மா நித்தியமானது. அதனால என்ன பண்ணு அப்படின்னா, இவங்கெல்லாம் செத்து போயிருவாங்களே அப்படின்னு எந்த உயிரினங்களை குறித்தும் ஜீவராசிகளை குறித்தும் நீ என்ன பண்ணு, நத்துவம் சோச்சித்து மருகசி, நீ சோகப்படுவதற்கு அருகதை இல்லாதவனாயிருக்கிறாய். யாரு அருகதை உள்ளவன்? முட்டாள்கள் தான் பாத்தீங்கன்னா ஆத்மாவை தெரியாத முட்டாள்கள், மூர்க்கர்கள் மட்டும்தான் ஐயோ என்னோட அப்பா போயிட்டார் அம்மா போயிட்டாங்க அப்படின்னு கத்துவான், கதறுவான். ஆத்மாவை புரிந்தவன் தெரிந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் போச்சு அப்படின்னு கவலைப்படாமல் இருப்பான், துக்கம் அடையாமல் இருப்பான் அப்படின்னு முடிச்சாச்சு. இந்த ஸ்லோகத்துக்கு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா 27வது ஸ்லோகம் பக்கத்துல போட்டு 13:27 செகண்ட் லைன், 13:27 செகண்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா அருமையான ஸ்லோகம் இருக்கு. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யஹ் பஷ்யதி ச பஷ்யதி. ரொம்ப ஆப்டான ஸ்லோகம். இந்த நான் இருக்கே சுவாமி, இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா சொன்னீங்கன்னா ஜீவன், நான் இந்த தேகத்துல இருக்கேன் அப்படின்னா ஜீவன். நம்ம ஜீவ புத்தியோட நம்ம என்ன பண்றோம், மாட்டிக்கிட்ட அவஸ்தைப்படுறோம். இதே நான் எல்லா தேகங்கள்லயும் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நான் பெரிய நான் பேரு, அதுதான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் எப்படி இருக்கார் அப்படின்னா நான் 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 இருக்கார். இந்த நான் தாங்க அவர்தான் நான் அகமாத்மா குடாகேஷகன்ற நான் தான் எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்ல போறார். அப்ப ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தேகங்களிலும் அந்த ஈஸ்வரன் நான் நான் நானா இருக்கார். அந்த நானை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மோகத்துல நான் லிமிட்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம இந்த தேகத்துல மட்டும் இருக்கிறவனா நம்மளை பாக்குறோம். அப்ப எவன் பாத்தீங்கன்னா சமம் சர்வேஷு பூத்தேஷு, இந்த நான் அப்படின்னு சொல்றது புண்ணியாத்மாட்டியும் நானாதான் இருக்கு, பாப்பாத்மாட்டியும் நானாதான் இருக்கு, தேவன்ட்டியும் நான் தான், மனுஷன்ட்டியும் நான் தான், அசுரன்ட்டியும் நான் தான். இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகள்லையும் பாத்தீங்கன்னா நான் 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 பேதம் இல்லாமல் ஈக்குவலா இருக்கு. நான்ல பாத்தீங்கன்னா எந்த பேதமும் இல்லை, ஏற்றத்தாழ்வும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப நான் அப்படின்றது எப்படிப்பட்டது, அதுதான் பரமேஸ்வர தத்துவம். அது எப்படி இருக்கு, சமம் சர்வேஷு பூதேஷு, எல்லா ஜீவராசிகளும் ஈக்குவலா இருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா ஜீவராசிகளிலும் நான் 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 சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரனை சமமா இருக்கிறான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, எப்படி பார்க்கிறான், வினஷ்யத்சு, இதான் முக்கியமானது. இரண்டாவது லைன் தான் முக்கியமானது. வினஷ்யத்சு அப்படின்னா நாசமடையக்கூடிய தேகங்களில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நாசமாகும். எல்லாம் புல்ல இருந்து ஆரம்பிச்சு தேவன் வரைக்கும் பிரம்மா வரைக்கும் இருக்கிற எல்லா தேகங்களும் நஷ்டமாகும், இல்லாமல் போகும். அந்த நாசமாகின்றவைகளில் நாசம் இல்லாதவனா ஒரு தத்துவம் இருக்கு. எது, இந்த நான். இந்த நானை எவன் பார்க்கிறானோ எல்லா தேகங்களிலும் நாசமில்லாதது சமமாயிருக்கு, அதுதான் பரமேஸ்வரன் என்று எவன் பார்க்கிறானோ எக பஷ்யதி ச பஷ்யதி, அவனே நன்றாக பார்க்கிறான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானுக்கு மரணம் இல்லை அப்படின்னு பார்க்கிறவன் அந்த நான் சமமா இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு ஆச்சாரியார் இங்க சொல்ல வர. இதோட 30வது ஸ்லோகம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இந்த ஆத்ம பிரகரணம் கம்ப்ளீட் ஆகுது. இது இவ்வளோ டைம் நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 கிளாஸ்க்கு மேலே எடுத்துக்கணும். 90 ஆயிடுச்சு. ஒரு 48 கிளாஸ்க்கு மேலே ஆரம்பித்தோம். 50லேருந்து 40 கிளாஸ் எடுத்திருக்கோம் இந்த 2வது சாப்டர்ல இது வரைக்கும் வர்றதுக்கு. நம்ம இதுதான் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம எங்கே பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது சாப்டர்ல திரும்ப இந்த பிரகரணம் ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆத்ம பிரகரணம் முடிந்தது அப்படின்னு போட்டு, சாங்கியம் முடிந்தது. இதுக்கப்புறம் என்ன பேச போறீங்க அப்படின்னா, ஆச்சாரியார் 31வது ஸ்லோகத்திலிருந்து 37வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பேக்கேஜ், 31 to 37. இந்த பேக்கேஜில் என்ன பேச போறாருன்னா, சொதர்மத்தை பத்தி பேச போறாரு ஆச்சாரியார். சொதர்மத்தை குறித்தும் நீ கவலை கொள்ள தேவையில்லை. 30 ஸ்லோகம் வரைக்கும் எதுக்காக கவலைப்பட வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம தத்துவம் நித்தியமானது, தேகங்கள் அனித்தியமானது. அதனால ஆத்ம திருஷ்டியில இருந்துகிட்டு பார்த்தாலும்
நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் லௌகிகமா பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இப்ப பேச போறார். லௌகிகத்துல என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு. அந்த டியூட்டிக்கு பேர் என்ன பேர் சொல்றோம்? சுதர்மம் அப்படின்னு பேரு. அந்த டியூட்டிய மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தாலும் கூட நீ வருத்தப்படுறதுக்கு கொஞ்சமும் அவசியம் இல்லை அப்படின்னு 31 to 37 ஸ்லோகங்கள் சொல்ற. வந்துருங்க ஆச்சாரியார் பாஷ்யத்துல என்ன பண்றான்னு பாருங்க. இக பரமார்த்த தத்துவ அபேக்ஷாயாம். இக அப்படின்னா இங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க கான்டெக்ஸ்ட்ல பரமார்த்த தத்துவ அபேக்ஷாயாம், பரமார்த்த தத்துவத்தை உள்ளபடி ஆத்ம தத்துவம் தான் பரமார்த்த தத்துவம். அதை அபேக்ஷா பண்ணி அதை சார்ந்து பார்த்தாலும் சோகோ மோகோவா ந சம்பவதி இது உக்தம். சோகமும் அடைய வேண்டாம், மோகமும் கொள்ள வேண்டாம். எங்க அப்பா போயிட்டாரே அப்படின்னு கத்த வேணாம். மோகத்துல அப்பா போயிட்டாரு அப்படின்னு சொல்லாத. அப்பா போகிறதே இல்லை, அப்பா தேகம் போச்சு, அப்பா இருக்காரு, எப்போ இருக்காரு, அப்பா என்கிட்ட நானா இருக்கார், எல்லாத்துட்டையும் நானா இருக்கார். அப்பாவை குறிச்சு வருத்தப்படாத. இப்ப மோகம் என்னது? அப்பாவும் தேகமும் ஒண்ணுன்னு நீ பண்ணிட்ட பாரு, அதுதான் மோகம். அதனாலதான் உனக்கு அப்பா தேகம் போச்சு அப்படின்னா அப்பா போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுற. அப்போ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஆத்மா அனாத்மான்னு பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட ஆத்மாக்கு மரணம் இல்லை, அதனால சோகம் மோகம் சம்பவிக்க முடியாது. இப்ப கரெக்டா இந்த 30வது ஸ்லோகம் வரைக்கும் யாராவது திரும்ப 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 கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஜீவராசிகளை எதை குறிச்சும் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட மாட்டோம். கர்மத்தினால வந்தது, ஒரு நாள் கர்மம் முடிஞ்சோன போயிடும். பிராரப்த கர்மம் முடிஞ்சதுக்கு ஒரு க்ஷணம் கூட இந்த உலகத்துல ஒருத்தருக்கும் இடம் இல்லை. யாரு நினைச்சாலும் ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதெல்லாம் சொல்லும், சாமி என்னை கொண்டு போக மாட்டேன்றார், சாமி என்னை கொண்டு போக மாட்டேன்றார் சாமி. 2-3 பாட்டிங்க இருக்கு. அதுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசுக்கு 80 வயசு ஆகி போச்சு. எல்லாத்துக்கும் என்ன பர்பஸ்ன்னு தெரியல. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம், கேட்டா கொண்டு போக போறான். நிறைய பேர் கேட்கறாங்க நான் ரொம்ப நாள் ஜீவிக்கணும் அப்படின்னு, விட்டா வைக்கிறான். அப்ப ஜீவிக்கணும்னு நினைக்கிறவங்களையும் விட்டு வைக்கிறது இல்லை, போகணும்னு நினைக்கிறவங்களையும் கூட்டிட்டு போறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த தேகம் இருந்தே ஆகும். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா சோகமோகம் ந சம்பவதி அப்படின்னு 30வது ஸ்லோகம் வரைக்கும் இது உக்தம் சொல்லப்பட்டது. ந கேவலம் பரமார்த்த தத்துவ அபேக்ஷாயாம் ஏவ கிந்து. வெறும் பரமார்த்த திருஷ்டியில ஆத்ம திருஷ்டியில இருந்து பார்த்தா மட்டும் சோகமோகத்துக்கு அவசியம் இல்லைன்றது மட்டும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வதர்மத்தை வச்சு பார்த்தாலும் கூட நீ சோகப்படுவதற்கு அருகதை இல்லாதவனா இருக்க. ஏன் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய நவிகம்பிதுமர்ஹசி நவிகம்பிதுமர்ஹசி தர்ம்யாதியுத்தாச்ரேயோன்யத் தர்ம்யாதியுத்தாச்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாதியுத்தாச்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. அருமையான ஸ்லோகம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கர்மயோகத்தோட கான்செப்ட் இதுல இருந்து ஆரம்பிக்குது நம்ம எடுத்துக்கணும். கர்மயோகத்துக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்? முதல்ல ஆச்சாரியர் சொல்றாரு ச மேலும்னு அர்த்தம் எடுத்துங்க. சுதர்மபி சுதர்மமபி ச இருக்கு, அந்த சாவை எடுத்துங்க. சுதர்மம் அபி ச ஆவேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹசி தர்ம்யாத் தர்ம்யாத் ஹி யுத்தாத் ஸ்ரேயோ அன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இவ்வளவுதான் ஸ்லோகம். சாவை எடுத்து போட்டுங்க. மேலும் மேலும்னா என்ன அர்த்தம்? பரமார்த்த திருஷ்டியில பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் மேலும் அண்டு ஸ்வதர்மம் அவேக்ஷி அபி. ஸ்வதர்மத்தை ஆவேக்ஷிய போடலாம், இல்லைன்னா அவேக்ஷிய போடலாம், ரெண்டுமே பார்த்தால்னு அர்த்தம். ஆவேக்ஷியனா முழுசா பார்த்தா, அவேக்ஷியனா பார்த்தால். ஸ்வதர்மம் அப்படி அவேக்ஷிய, ஸ்வதர்மத்தை ஸ்வதர்மத்தோட திருஷ்டியில இருந்து பார்த்தாலும். ஸ்வதர்மம் ஸ்வதர்மம்னா என்ன சாமி? அப்படி ஸ்வகர்மம் ஸ்வதர்மம்.
சிம்பிளான இது. ஸ்வகர்மம்னா சொந்த கர்மம். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி கொடுத்துருக்கு. ஸ்வதர்மம் என்னது? சன்னியாசி. சன்னியாசி நாய்க்கு என்ன வேலை? நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கும். திருடன் வந்தா குலைக்கிறது நாய்க்கு வேலை. தெருவில் வந்து ஒரு 3 நாய் இருக்கு. இங்க இருந்து அந்த தெருவோட எண்டு வரைக்கும் போகும். அந்த தெருவுல இருந்து இந்த எண்டுக்கு வரும். யாராவது ராத்திரியில வந்தாங்கன்னா தேவையில்லாத நபர்கள் வந்தாங்கன்னா குலைக்கும். இதான் வேலை. அது அப்ப நாயோட சுதர்மம் என்னது? குலைக்கிறது. இங்க அங்க தெருக்கு தெரு ஓடிக்கிட்டே இருக்கிறது. இதே மாதிரி சன்னியாசிக்கு என்ன வேலை? அப்ப என்ன? பிரணவ ஜபம் பண்றது. அதுக்கப்புறம் என்ன வேலை? யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த வேதாந்தத்தையே பேசுறது, சொல்லி கொடுக்கறது. இது சன்னியாசியோட வேலை, தபஸ் பண்றது. அப்ப வானப்பிரஸ்தனுக்கு என்ன வேலை? அவங்களுக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் குட்டீச்சக ஆசிரம சன்னியாசிக்கும் ஒரே தர்மம். அதனால்தான் உங்க எல்லாத்துக்கும் ஓங்காரத்தை சொல்லி பேசாம வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் நான். 50 வயசுக்கு மேல போயிட்டீங்கன்னாவே நீங்களும் நானும் ஒண்ணு. என்னது? 2 பேருக்கும் தர்மம் ஒரே தர்மம். குட்டீச்சக சன்னியாசிக்கும் வானப்பிரஸ்தர்களுக்கும் ஒரே தர்மம். கர்மம் பண்ணக்கூடாது, காமிய கர்மங்கள்லாம் பண்ணக்கூடாது, வெளியில இருக்கிற லோக்கல் விவகாரங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? பேசாம வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டு உபாசனைய பண்ணிக்கிட்டு தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை. அதே கிரகஸ்தர்களுக்கு என்ன வேலை? கண்டிப்பா வேலை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சொல்றேன், உங்க வேலைய கண்டிப்பா பண்ணுங்க, அவசியம் விட்டுறாதீங்க அப்படின்னு. அப்ப ஃபேமிலியை ரன் பண்றதுக்கான தர்மம் சர இதெல்லாம் இருக்கு. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான வச்சனங்கள்லாம் கிரகஸ்தாசிரமத்துக்கு போறவங்களுக்கு இருக்கு. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. வரிசையா லட்சணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துக்குன்னு ஒரு தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தது பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருக்கிற டேட்டிங் போலாமா சாமி? பிரம்மச்சாரி ஆசிரமம் தலையிலே கூட்டு, அதெல்லாம் ஃபாரின் கல்ச்சர், அதெல்லாம் இல்லை. அப்ப பிரம்மச்சரி ஆசிரமமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கான காலம், அதை மட்டும்தான் பண்ணணும், வேற எதுலயும் போகக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கு. அப்போ அவங்க டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா இயல்புல கிடைச்சதுக்கு பேர் ஸ்வதர்மம்னு பேர். இயல்பாக கிடைத்தது எதுவோ அது ஸ்வதர்மம். 20 வயசு வரைக்கும் பிரம்மச்சரி ஆசிரமம், 50 வயசு வரைக்கும் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் 65 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம், அதுக்கு மேல சந்நியாசம் அப்படின்னு அதெல்லாம் வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம சுதர்மத்துல 2 விஷயங்கள் சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ண ஆசிரம தர்மம். நான் இப்ப சொன்னது வந்து ஆசிரம தர்மத்தை சொல்லியாச்சு. வர்ண தர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது சாப்டர்ல நிறைய சொல்ல போறோம். அதுல அந்த வர்ண தர்மங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப டிஎன்ஏ நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த டிஎன்ஏ தாங்க மெயினா இருக்கிறது. இந்த குணங்களை நிர்ணயம் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா வரக்கூடிய அந்த டிஎன்ஏல அந்தந்த குவாலிட்டிஸ் மறைஞ்சிருக்கும். ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை மாத்தவே முடியாது. டிஎன்ஏல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற மாத்த முடியாது. இந்த டிஎன்ஏல இருக்கிறது சயின்ஸ் சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்போம். பிராமணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வபாவஜம்னே சொல்றார். பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம் அப்படின்னு 18th சாப்டர்ல இருக்கார். க்ஷத்திரியனுக்கு எது ஸ்வபாவம், அவனோட நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு இருக்கு. 1843 ரெஃபரன்ஸ் பக்கத்துல போட்டுங்க. சொதர்மம், அந்த சொதர்மம்னா என்னது? 1843 வந்து பாத்தீங்க அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். யாரெல்லாம் என்ன பண்ணணும்? சௌரியம் தேஜோ திருதிர் தாக்ஷ்யம் யுத்தே சாப்ய அபாலய அபலாயனம் தானம் ஈஸ்வர பாவஸ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். ஒவ்வொரு தர்மம் இருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய சந்தியாவந்தனம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். போராடி இருக்கேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது சந்தியாவந்தனம் சொல்லி கொடுக்கறதுக்கு சுவாமி அப்படின்னு வந்தாங்க, நான் கையெடுத்து கும்பிடுறது, ஐயா வேணாம் அப்படின்னு. யாராவது பிராமணர்கள் வந்தாங்க அப்படின்னா முயற்சி பண்றேன். இப்ப யாராவது க்ஷத்திரியர்களோ வைசியர்களோ வந்தாங்க அப்படின்னா நொந்து போயிட்டாங்க. நான் நொந்து போயிருக்கேன். ஏன்னு கேட்டு நான் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி ஏன்னா எனக்கு காயத்ரியோட மகிமை ரொம்ப தெரியும். எப்படியாவது சந்தியாவந்தனம் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு, எப்படியாவது அந்த மந்திரங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். ஸ்வரம் உட்காரவே உட்காராது, ஸ்வரம் வரவே வராது, மந்திரத்தை பிரயோகம் பண்ணவே முடியாது. இதே வந்து பாத்தீங்கன்னா பிராமணருக்கு நான் சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 90% வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ், 95% சக்சஸ் ஆயிருக்கு. யாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தியாவந்தன மந்திரங்களோ இதோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்டே இருக்காது. அவங்க அப்பாவோ அம்மாவோ வேதம் படிச்சவங்கள யாரும் இருக்க மாட்டாங்க.
இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது பேசிக்கலாவே இருக்கிறது. சத்துவகுண பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கும். சொல்றத சொல்ற மாதிரியே கிரகணம் பண்ணுவாங்க. இந்த வித்யா விஷயத்தை ரொம்ப ஈஸியா வந்துடும். இந்த நான் பிராமின்ஸ்க்காக நான் வந்து ட்ரை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரிய வைசியர்களுக்கு ட்ரை பண்ணி வந்து போயிட்டேன். அதனால முயற்சி பண்ணி அடைய முடியும். ஆனா பிராமணர்கள் முயற்சி பண்ணியாம அடையிறத க்ஷத்திரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி அடைய வேண்டியதா. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 42, 43, 44 3 ஸ்லோகங்கள் 18வது சாப்டர்ல ஒவ்வொருத்தருக்கு என்ன இயல்புன்னு சொல்றேன். பறக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42ல 18:42 பிராமணனுக்கு என்ன அப்படின்னு சொல்றார். ஷமோ தமஸ்தப சௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச ஞானம் விஞ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். அருமையா சொல்றார். ஷமம், மனசு வந்து சாந்தமா இருக்கும் பிராமணர்களுக்கு. சத்துவகுண பிரதானக பிராமணா, டிஎன்ஏல சத்துவகுணம் இருக்கும், கொந்தளிப்பு இருக்காது. அதே மாதிரி தமஹா, சமம் தமம், இந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அடையலாம் அதை அடையலாம் இதை அனுபவிக்கலாம் அதை அனுபவிக்கலாம்னு போகாது. குவைட்டா உட்காந்துருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும். யார் எல்லாம் வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும். சஞ்சலமே இருக்காது, தமம் இருக்கும். அதுக்கப்புறம் சௌச்சம், சுத்தமா இருப்பாங்க. தபஸ் இருக்கும். கூட வந்து சாந்தி, பொறுமையா இருப்பாங்க. ஆர்ஜவம், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருப்பாங்க. ஞானம், நல்ல ஞானம் இருக்கும். விஞ்ஞானம், அனுபவம் இருக்கும். ஆஸ்திக்யம், இந்த பிரம்மத்திலையும் ஈஸ்வர விஷயத்திலையும் இந்த வேதத்திலையும் ஆஸ்திக்க புத்தி நல்லா இருக்கும். பிரம்ம கர்ம சுபாவச்சம், இதுதான் பிராமணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கக்கூடியது. இப்ப இருக்கிறது யாரு? இப்ப யாரு உபதேசம் பண்றோம்? அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அர்ஜுனன் எப்படிப்பட்டவன்? க்ஷத்திரியன். அப்ப இந்த குணங்கள்லாம் அவனுக்கு இருக்காதா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் போராடி பண்ணணும், அடையணும். சாதனைகள்லாம் பண்ணி அடையணும். அப்ப ஏன் சுவாமி பிராமணருக்கு எப்படி அது இயல்பா அமைஞ்சது? முந்தின ஜென்மத்துல அவன் பண்ண அபியாசங்கள் இந்த ஜென்மத்துல பிராமணனா பிறந்திருக்கான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஜென்மம் பிராமணன் இல்லைங்க. ஜென்மம் வந்து மாறிட்டே இருக்கும். இந்த ஜென்மத்துல பிராமணனா பிறந்தவன் அடுத்த ஜென்மத்துல வந்து சூத்திரனா கூட பிறக்கலாம். அடுத்த ஜென்மத்துல வைசியனா பிறக்கலாம். இந்த ஜென்மத்துல யாரு சூத்திரனா வைசியனா பிறந்திருக்கானோ அவன் அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராமணனா பிறக்கலாம், க்ஷத்திரியனா பிறக்கலாம். அப்ப இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த தேகமும் ஜாத்தியும் அடுத்து என்னன்னு தெரியாது, முந்தின ஜென்மம் என்னன்னு தெரியாது. கர்ம வசத்தினால நமக்கு இந்த ஜென்மம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால அபிமானம் வைக்காதீங்க. அப்ப இந்த ஜென்மத்துல எந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்கிறோமோ அந்த அப்பா அம்மாட்ட இருக்கிறது என்ன ஆகும்? இந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி குணங்கள் வெளிப்படும். சத்துவகுண பிரதானக பிராமணக, இதே வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண பிரதானக க்ஷத்ரிய. ரஜோகுணம் என்னெல்லாம் பண்ணும்? 43ல சொல்ற. சௌரியம் ஷௌரியம் தேஜோ திருதிர் தாக்ஷ்யம் யுத்தே சாப்ய லாயனம் யுத்தே சாப்யபலாயனம் தானம் ஈஸ்வர பாவஸ்ச க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். க்ஷத்திரிய தர்மத்துல பிறந்தவன், க்ஷத்திரிய குடும்பத்துல பிறந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சௌரியம், வீரத்தோட இருப்பான். தேஜஸ், ரொம்ப பிரகாசத்தோட இருப்பான். திருதி, தைரியம் இருக்கும். ஒரு ஒண்ணுத்துல இறங்கினா அப்படின்னா நிப்பா அதுலயே. தாக்ஷம், சாமர்த்தியம் இருக்கும். யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா யுத்தேச்ச அப்பி அபலாயனம், திரும்ப ரிட்டர்ன் ஆகிறது, புறமுதுகு காட்டுதல் சொல்லுவோம்ல, அது பண்ணக்கூடாது. யுத்தத்துல போனா ஜெயிச்சா ஜெயிக்கிறது, இல்ல அப்படின்னா மரணம். இந்த 2 தான் அவனுக்கு இருக்கணும். யுத்தத்துல ஜெயிக்கணும், இல்ல அப்படின்னா மரணம் அடையணும். திரும்ப ஓடி வர்றது அவனுக்கு இருக்கக்கூடாது. தானம் பண்ண முடியும். ஈஸ்வர பாவம், கமாண்ட் பண்றது எல்லாத்தையும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திர தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியனுக்கு சுபாவஜமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கர்மங்கள் இயல்பாவே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். வந்து யார் சண்டை போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நிப்பான், அப்படியே அடிச்சு செத்தாலும் பரவாயில்ல நிப்பான். இதே பிராமணன் நிக்க மாட்டான். பிராமணன் ரொம்ப சாஃப்டா இருக்கிறவன். டாய் அப்படின்னு சொன்னா போதும் மிரண்டுருவாங்க. ஏன்னு கேட்டா மனசளவுல இருக்கிறவங்க ரொம்ப மென்மையா பூஞ்சா மாதிரி இருப்பாங்க. பூ மாதிரி தொட்டா சுருங்கிடுவாங்க. ஒரு வார்த்தை, நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராமணர்கள்ட்ட என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் ரொம்ப ஃப்ரீயா பேசுவேன். ட்ரிம்னு தலையில கொட்டுற மாதிரி 2 வார்த்தை பேசுவேன், கோச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், வார்த்தையை தாங்க மாட்டாங்க. என்னோட சிஷியர் அது மாதிரி போயிருக்கேன். சுவாமி இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு. வார்த்தையை தாங்குற அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் வந்து அந்த தாங்குற பலம் இருக்காது. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க பிராமணர்கள். அதே ஆப்போசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
நான் என்னோட சிஷ்யர்கள்ட்ட நான் சில போயிட்டாங்க, என்ன திட்டினாலும் சாமி திட்டிட்டு போவார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நான் தான் நினைப்பேன், என்ன நம்ம இவ்வளோ திட்டுறோம், ஏதாவது இது இருக்கா பாரு, கொஞ்சம் கோச்சிட்டு போறாங்களான்னு பாருங்க, கோச்சிட்டே போக மாட்டாங்க. சாமி தானே திட்டுறாரு, அப்படிதான் திட்டுவாரு, நாளைக்கு சாயந்தரம் வரும்போது நார்மலாகிடுவார் அப்படின்னு போயிடுவாங்க. இதே பிராமணர்களால் தாங்க முடியாது, பார்த்துக்கிட்டே இருக்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிறது அது இயல்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள்ட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம சுபாவஜம் யாருக்கு அடுத்தது? வைஷ்யர்கள். வைஷ்யர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் சேர்ந்த கலவை. ரஜோகுணம் பிரதானம், இந்த தமோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா 50-50, 50-50 இருக்கும் வைஷ்யர்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? கிருஷிர் கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் சொல்லியாச்சு. நிறைய விவசாயம் பண்றது, நிறைய விவசாயிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்யர்கள்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோரக்ஷணம். கோரக்ஷணம்னா பசுக்களை பாலனம் பண்றது, பசுமாட்டெல்லாம் பாலனம் பண்றது. இப்ப கிருஷ்ண பரமாத்மா எங்க பிறந்திருக்காரு? கிருஷ்ண பரமாத்மா வைஷ்ய குலத்துல தான் பிறந்திருக்காரு. அவருக்கு 2 குலம் இருக்கு. வைஷ்ய குலமும் அவரை சொல்லுவோம், க்ஷத்திரிய குலமும் அவரை சொல்லுவோம். என்னைக்காவது சமயம் வரும்போது இதை பத்தி பேசும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கோரக்ஷணம் பண்ணார், விவசாயம் பண்ணார். அதுக்கப்புறம் வாணிஜ்யம், வாணிபம் பண்றதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கும். நான் 3ஆம் கிளாஸ்ல பார்த்தேன், நான் படிக்கும்போது எனக்கு இப்போ ஞாபகம் வரும். ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்சில்லாம் கொண்டு வந்து ஸ்கூல்லயே விற்பான். எனக்கு இப்போ யோசிச்சு பார்க்குறேன், அந்த பையன் சின்ன பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே சேல்ஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட். நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், அப்பதான் தெரியுது, ஓ அந்த ஜீன்லயே வியாபாரம் உள்ளுக்குள்ளார இருக்கு. இல்லை அப்போ நான் 3ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிலை கொண்டு வந்து, பேனாவை கொண்டு வந்து, நோட் புக்கை கொண்டு வந்து சேல் பண்ணி அதுலேருந்து ஒரு பைசாவை எடுக்கணும்னு 3ஆம் கிளாஸ் பையனுக்கு எப்படி தெரியும்? அதில் இருக்கு. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பிரம்ம வைஷ்ய கர்ம சுபாவஜம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சூத்திர கர்மத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னா பரிச்சாரியாத்மகம் கர்ம சூத்திரஸ்யாபி ஸ்வபாவஜம். பரிச்சார கர்மா அப்படின்னு பேர். பரிச்சார கர்மானா இன்னொருத்தருக்கு தொண்டு ஊழியம் பண்றது. கோயிலெல்லாம் வந்து பரிச்சாரகர்னு ஒருத்தர் இருக்காங்க, டெய்லி ஒருத்தரை பார்ப்பேன் நான் கோயிலில், பெரிய கோயிலில் வந்து பரிச்சார கர்மா பண்றவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்ல முடியுமா? மந்திரம் சொல்ல முடியாது. வேற ஏதாவது கர்மா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தாசிய பாவத்திலேயே இருந்து எல்லாத்துக்கும் தொண்டு செய்யறது நேச்சுரலாகவே இருக்கும். மனுஷங்கள்ட்ட நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இங்கே எல்லாத்தையும் மாற்றலான்னு சொல்றாங்கல்ல, இந்த உலகத்துல எங்க போனாலும் மாற்ற முடியாது. வெளியில இருக்கிற கருமங்களை மாத்திரலாம். இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. பிராமணர்கள் எல்லாம் வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போயிட்டா என்ன அர்த்தம்? சேலரி வாங்கிட்டீங்கன்னாவே, போய் தொண்டூழியம் பண்ணிட்டீங்கன்னாவே சூத்ரன். நிறைய பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருக்காங்க, க்ஷத்திரியன். நிறைய பிராமணர்கள் மணிசங்கர் ஐயர் மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இறால் பண்ண வச்சிருக்கவங்க இருக்காங்க, லெதர் ஃபேக்ட்ரி வச்சிருக்கவங்க சூத்ர கர்மா. நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பேட்டா ஷோரூம்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பிஸ்னஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, வைஷ்ய கர்மா. அதே மாதிரி க்ஷத்திரியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை பண்ணுறவங்க நிறைய க்ஷத்திரியர்கள் இருக்காங்க, பிராமண கர்மா. க்ஷத்திரியர்கள் நிறைய பேர் வியாபாரத்தில் இருக்காங்க, வைஷ்ய கர்மா. நிறைய க்ஷத்திரியர்கள் வேலைக்கு போயாச்சு, சூத்ர கர்மா. வைஷ்யர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மந்திர பாராயணம் பண்ணி நிறைய டீச்சிங்லாம் நிறைய டீச்சர்ஸாக இருக்காங்க, வைஷ்யர்கள். பிராமண கர்மா டீச்சர்ஸ் எல்லாமே பிராமண கர்மா. அதுக்கப்புறம் வைஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க, மிலிட்ரியில் இருக்காங்க. வைஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாணிபம் பண்ணுறாங்க, வைஷ்யர்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. சூத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாட்சி பண்ணுறாங்க. சூத்திரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் பண்ணுறாங்க. சூத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சூத்திரர்கள் சூத்திர கர்மாவும் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம எதை வச்சு எடுக்கிறது? அப்போ வெளியில பண்ணக்கூடிய கர்மாக்களை நீங்க என்ன பண்ண முடியும்? எல்லாம் கலந்து போச்சு. இதுதான் முதல் சாப்டர்ல வர்ண சங்கரகமாயிடும், அவங்க தர்மம் விட்டு போயிடும் அப்படின்னு அர்ஜுனன் முதல் சாப்டர்ல சொல்லியிருக்கான். இது எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனாலும் என்ன நடந்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா பேசிக்கான குணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த குணங்கள் மாற்றத்தை அடையாது. டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏல இருக்கிறத வந்து நீங்க யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 2000 3000 வருஷங்கள் இருந்தாலும் கூட 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டிஎன்ஏ என்ன இருக்கோ அந்த பிராமண டிஎன்ஏ இப்பவும் பிராமண டிஎன்ஏவா இருக்கும். வைஷ்ய டிஎன்ஏவா தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய குணங்கள்
யாராலையும் மாற்ற முடியாது. வேலைய மாத்திக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ளா இருக்க குணத்தை மாற்ற முடியாது. சத்துவ குணம் சத்துவ குணமாத்தான் இருக்கும், வைசிய குணம் வைசிய குணமாத்தான் இருக்கும். அந்தந்த குணங்கள் அந்தந்த விதமா தான் இருக்கும். இப்ப நேச்சரா இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5125 வருஷம் கலியுகம் ஆரம்பிச்சு, மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலியுகம் ஆரம்பிக்குது. இந்த அர்ஜுனன் சொன்னது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா நடந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? எல்லா தர்மங்களும் என்ன ஆயிப்போச்சு? கொலாப்ஸ். வர்ண தர்மங்கள் எல்லாம் போச்சு. யாரும் இந்த கர்மத்தை தான் பண்ணணும்னு இப்ப நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இப்ப நான் பேசுறது யாராவது துண்டா எடுத்து யூடியூப்ல ஏதாவது போட்டோன்னா பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடும். சாமி பாத்தீங்க அப்படின்னா இப்படி சொல்றார், இது மாதிரி ஒரு சன்னியாசி பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய யாராவது கொடி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய வீட்டுக்கு முன்னாடியே ஏதாவது கல்லெல்லாம் தூக்கி அடிச்சாலும் அடிச்சிருவாங்களா இருக்கும். ஆக்சுவலா இப்போ எதையுமே வர்ண தர்மங்களை இப்போ பேச முடியாது. எல்லா தர்மங்களையும் எல்லாரும் அடாப்ட் பண்ணி வேலையை பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்ப இப்போதைக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு இது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரம தர்மம் இருக்கு. இந்த வர்ண தர்மம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டியை பேஸ் பண்ணதா இருக்கு. இந்த ஆசிரம தர்மம் எப்படிப்பட்டது இருக்குன்னா இண்டிவிஜுவலா பேஸ் பண்ணதா இருக்கு. இப்ப நான் சொல்றேன், நீங்க வானப்பிரஸ்தமா இருக்கணும் அப்படின்னா யாராவது அடிக்க போறாங்களா? நீங்க நான் சன்னியாசியா இருக்கிறேன், நீ சன்னியாசி இல்லை, உன் தர்மத்தை நீ ஃபாலோ பண்ண முடியாதுன்னு யாராவது பின்னாடி இருந்து ஏதாவது பண்றாங்களா? ஒன்றும் பண்றது. அப்ப இண்டிவிஜுவலா பிராமணர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல சந்தியாவந்தனம் பண்ணிக்கிறாங்க, அவங்க வீட்டுல ஈஸ்வர பூஜை பண்ணிக்கிறாங்க, அவங்க குணங்களோட இருக்காங்க. யாருக்காவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப எப்ப நம்ம சொசைட்டியோட மிங்கிள் ஆகி கர்மாக்கள் பண்றோமோ அந்த சொசைட்டி கர்மாக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்த்த கர்மங்கள்னு பேர். அந்த ஸ்மார்த்த கர்மங்கள்ல தான் பாத்தீங்கன்னா பேதம் இப்போ பேதம் பார்க்க முடியாது. எல்லாரும் எல்லா கர்மத்தையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மங்களை உங்க வீட்டுல நீங்க இண்டிவிஜுவலா பண்ணி, இப்போ பிராமணர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, சத்திரியர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் அவங்க தர்மத்தை குல தர்மத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வேதாந்தத்துக்கு வந்திருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த வர்ண தர்மங்களை தூக்கி ஓரமா வச்சிருங்க. சமம் பஷ்யன்கி சர்வத்திர. ஆச்சாரிய இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, சமம் சர்வேஷு பூதேஷு. ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் சமமா இருக்கா, திஷ்டந்தம் பரமேஸ்வரம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பேதத்தை பார்க்க போறோம், நம்ம அபேதத்துக்கு போகணும். அப்ப அபேதத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நேச்சர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீங்க புரிஞ்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேச்சர் டிஎன்ஏல இருந்து வரக்கூடிய நேச்சரா இருக்கிறது அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா, நான் பிராமணன், இந்த பிராமணன் இருக்கக்கூடிய சமம் தமம் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் பிராமணன். அதுல அபிமானம் வைக்காதீங்க. போன ஜென்மம் என்னன்னு தெரியாது, அடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியாது. இப்போ எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ரோல் கொடுத்துருக்கு, பிராமண ரோல். அதே மாதிரி நான் க்ஷத்திரியன், இந்த க்ஷத்திரியனா இருக்கிறதுனால ரஜோகுணம் பிரதானமா தான் இருக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்க. இதே வைசியனா இருக்கும்போது ரஜோகுணமும் தமோகுணமும் ஈக்குவலா தான் இருக்கும், அதோட குணத்தோட சேர்க்கை அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணுங்க. சூத்திரனா இருக்கும் அப்படின்னா சூத்திரனா நான் இந்த இந்த இதுல பிறந்திருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்றேன். பண்ணிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்ணுங்க. கர்மத்துல பாத்தீங்க அப்படின்னா பக்திக்கோ ஞானத்துக்கோ பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே ப்ராப்ளம் இல்லைங்க. 4 வர்ணத்தாருக்கும் பக்தி பாத்தீங்க அப்படின்னா காமன். 4 வர்ணத்தாருக்கும் ஞானத்துல இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்ம ஞானத்துல அதிகாரம் உண்டு. சமாதி அபியாசம் பண்றதுலயும் எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு, பக்தி பண்றதுலயும் அதிகாரம் உண்டு, யோகத்துக்கும் அதிகாரம், பக்திக்கும் அதிகாரம், ஞானத்துக்கும் அதிகாரம் இருக்கு. அப்ப எதுல சுவாமி வித்தியாசம் வருதுன்னா வைதிக கருமங்கள்ல மட்டும் சாஸ்திரம் சொல்லுது ராஜசூய யாகத்தை க்ஷத்திரியன் தான் பண்ணணும், பிராமணன் பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்கு, இந்த விஷயத்தை இவன் தான் பண்ணணும். உலகத்துல எங்க போனாலும் இந்த இருக்கும், எந்த கருமத்தை யாரு பண்றது. என்னால பாத்தீங்கன்னா மூட்டை தூக்க முடியுமா? யோசிச்சு பாரு. மூட்டை தூக்குறவர்னால பாத்தீங்க அப்படின்னா அது நல்லா தூக்குறவர்னால பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ யார் யாருக்கு என்னென்ன கருமா இருக்கோ அது பாத்தீங்கன்னா அவங்க தான் பண்ண முடியும். கருமத்துல பாத்தீங்கன்னா தேகத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? தகுதியை நிர்ணயம் பண்றோம். கருமம்னு வந்துச்சுனாவே அந்த கருமத்துக்கு தகுதி தேகத்தை வச்சுக்கிட்டு சம்பவிக்குது. ஆனா ஞானம், பக்தி,
யோகம் அப்படி. இந்த மூணுத்துக்கும் குவாலிட்டி வந்து என்னன்னா சூக்ஷ்ம தேகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பக்திக்கும் ஞானத்துக்கும் யோகத்துக்கும் எது தேவை? சூக்ஷ்ம தேகம். கர்மத்துக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா ஸ்தூல கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம், ஸ்தூல தேகம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேகத்தினால ஸ்தூல தேகத்தை வச்சுக்கிட்டு ஜாத்தியை வச்சுக்கிட்டு சொல்லப்பட்டது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா இப்ப நம்ம கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில இப்ப கர்மங்கள் எப்படி இருக்கு? கர்மங்கள் எல்லாம் யார் வேணாலும் எந்த கர்மம் வேணாலும் பண்ணலாம். இப்ப நான் கேட்கிறேன், சுபாவமா உங்களுக்கு எது பிராப்தி ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. சுபாவமா எனக்கு டீச்சிங் பண்ற கர்மா ஓகே, எனக்கு சுபாவமா பிஸ்னஸ் பண்றது ஓகே, நான் சுபாவமா ஒர்க் பண்றத எனக்கு தனியா ரிஸ்க் எடுக்கலாம் பிடிக்கல, நான் பாட்டுக்கு ஒரு ஜாபுக்கு போயிட்டு சேலரி வாங்கிக்கிறேன் ஓகே, இல்லை நான் மிலிட்ரிக்கு போறேன், இல்லை அரசாட்சி பண்ண போறேன், பொலிட்டீஷியன் ஆகணும் சரி ஓகே, இதுல எது வேணாலும் வச்சுங்க. பை நேச்சரா இப்போதைக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அது சுதர்மம்னு எடுத்துங்க. சாஸ்திர திருஷ்டியில தப்பு. ஆனா இப்போ இந்த இடத்துல இந்த பின் பாயிண்ட்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னா சுதர்மம் அப்படின்னா நேச்சுரலா எனக்கு இந்த கர்மம் இப்ப கிடைக்கிருக்கு, இதான் சுதர்மம். என்னுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா எந்த மாதிரி இயங்குதோ அதுதான் சுதர்மம். இதை வச்சுக்கிட்டு இந்த சுதர்மத்தை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஒரு டியூட்டி. ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் டியூட்டி கொடுத்துருக்கு, ஒய்ஃபுக்கு ஒய்ஃப் டியூட்டி கொடுத்துருக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு சில்ட்ரன்ஸா டியூட்டி கொடுத்துருக்கு, ஆச்சாரியருக்கு ஆச்சாரியரா டியூட்டி கொடுத்துருக்கு, சன்னியாசிக்கு சன்னியாசி டியூட்டி கொடுத்துருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி கொடுத்துருக்கு. அந்த டியூட்டியில இப்ப நம்ம என்ன டியூட்டியில இருக்கோமோ அதை சுதர்மம் எடுத்துங்க. சுதர்மம் அப்பிச்ச அவேக்ஷிய, சுதர்மத்தை வைத்து பார்த்தாலும் கூட விகம்பித்தும் அருகசி, விசேஷமாக சஞ்சலப்படுறதுக்கு அருகதை இல்லாதவனாக நீ இருக்கிறாய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷத்திரியன் நீ. அப்ப க்ஷத்திரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யுத்த பூமியில வந்து நின்னாச்சு. இது எப்படிப்பட்டது? கிடைச்சது, அமைஞ்சு போச்சு. யுத்தம் பண்ற பூமியில வந்து நின்னாச்சு. அப்ப உன்னுடைய சுதர்மத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நீ சஞ்சலப்படுறதுக்கு யோக்கியமானவன் இல்லை. ஏன் அப்படின்னா தர்மாத்து ஹி தர்மியாத்து, தர்மாத் அனபேதம் தர்மியம் அப்படின்னு பேரு. தர்மத்தினால் மூடப்பட்டது இந்த யுத்தம். எப்படிப்பட்டது? தர்ம யுத்தம். அதர்மத்துக்கு எதிராக தர்ம யுத்தம் இவங்க பண்றாங்க. ஊசி மொன இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இவங்க எல்லா ப்ராசஸும் பண்ணி பார்த்துட்டாங்க. மத்தியஸ்தம்லாம் கிருஷ்ண பரமாத்மா போய் பார்த்துட்டார். அப்பவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கல. அதனால இது தர்மமா பிராப்தியான யுத்தம், தர்மத்தோடு கூடியது, தர்மத்தால் வியாபிக்கப்பட்ட தர்மம் இந்த யுத்தம். தர்மாத் ஹி யுத்தாத். அப்போ தர்மியம்னு சொல்லக்கூடியது தர்மத்தால், தர்மத்தோடு கூடிய இந்த யுத்தத்தை, யுத்தம் எப்படிப்பட்டது? யுத்தாத் ஸ்ரேயோ அந்யத், இதை காட்டிலும் அந்நியமான பெருமை கொள்ளத்தக்கது, உனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது, உனக்கு மேன்மையை கொடுக்கக்கூடியது. க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே, க்ஷத்திரியனுக்கு இதை காட்டிலும் தர்மமான யுத்தத்தை காட்டிலும் மேன்மை தரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு மண்ணாங்கட்டியம் இல்லை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம எடுக்கணும், அர்ஜுனனுக்கு தர்மத்தோடு கூடிய யுத்தம் செய்யத்தக்கது அவன் டியூட்டி அது. அதனால அதை காட்டிலும் அவனுக்கு பெருமை கொள்ளத்தக்கது, மேன்மையை தரக்கூடியது ஒன்றும் இல்லை. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா என்ன பண்ணுங்க, அவங்க கேரக்டர் எடுத்துங்க. அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த யுத்த தர்மம் மாதிரி அவங்களுக்குன்னு என்ன டியூட்டி கொடுத்துருக்கோ அந்த டியூட்டியை எப்படி பண்ணுங்க அப்படின்னா தர்மமா பண்ணுங்க. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை வந்து எத்திக்கலா ஈஸ்வர பூஜையா பண்றோமோ அது நமக்கு என்ன பண்ணும்? மோட்சத்தை கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, தர்மத்து லெவல்ல எடுத்துக்கிட்டா, சொதர்மம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட உனக்கு யுத்த தர்மம் தானே. யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டன் முப்பாட்டன் குரு அப்படியா பார்ப்பாங்க. யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிரி இவ்வளவுதான் பாரு. அது எதிர்க்க யார் இருக்கான்னு பாக்குறதுல எதிரிய கொல்றது மட்டும்தான் தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா யுத்த தர்மம். அதே மாதிரி அதை குறிச்சு பார்த்தாலும் கூட நீ சோகப்படுவதற்கு அருகதை இல்லாதவனா இருக்கின்றாய் அப்படின்னு ஸ்லோகம் முடியுது. ஒரே ஒரு பாஷ்யம் பார்த்துவேன். சொதர்மம் அபி, சொதர்மம் என்னது ஆச்சாரியர் சொல்றார், சோதர்மகா சொதர்மகா, ஸ்வதர்மக சொதர்மகன் ஒரு லட்சணம். இதெல்லாம் ஹைலைட் பண்ணிங்க, இது பின்னாடி எப்பவுமே யூஸ் ஆகும். தன்னுடைய தர்மம் சொதர்மம்,
சரி, தன்னுடைய தர்மம் எது? க்ஷத்திரியசிய யுத்தம். க்ஷத்திரியனுக்கு யுத்தம் செய்யறது தான் தர்மம். தம் அபி அவேக்ஷிய, அதனை கொண்டு பார்த்தாலும், அதனை சார்ந்து பார்த்தாலும் கூட தொம் ந விகம்பித்தும் பிரச்சலித்தும் ந அருகசி, அதை வச்சுக்கிட்டு பார்த்தாலும் கூட உன்னோட தர்மம் யுத்தம் பண்றது. அதனால நீ பாத்தீங்கன்னா சஞ்சலிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. சஞ்சலிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மனசு விட்டு போறதுக்கு என்ன ஆகல, அருகதை இல்லாதவனா இருக்க. ஏன் அப்படின்னா சுவாபாவிகாத்து தர்மாத், சுவாபாவிகாத்து தர்மாத், இந்த தர்மம் சுவாபாவிகம். நீ க்ஷத்திரியனா பிறந்திருக்க. பை பர்த்லயே உன்னோட டிஎன்ஏலயே என்ன இருக்கு? யுத்தம் பண்றது உன்னோட டிஎன்ஏல இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா தர்மாத் ஆத்ம சுவாபாவியாத் இது அபிப்பிராய, உன்னுடைய பை பர்த்லயே சுவாவமா உண்டானது. அதனால அதை வச்சுக்கிட்டு பார்த்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நீ யுத்தம் பாத்தீங்கன்னா உன்னோட டிஎன்ஏலயே இருக்குப்பா. யுத்தம் பண்றதுதான் உன்னோட வேலை. அதனால அதை வச்சுக்கிட்டு நீ அருகதை இல்லை. தத்துச்ச யுத்தம், அந்த யுத்தம் எப்படிப்பட்டது? பிருத்திவி ஜெயத்வாரேன, இந்த பிருத்திவியை ஜெயிக்கிறது மூலமா, இந்த லேண்டை நீ ஜெயிக்கிறது மூலமா தர்மார்த்தம் பிரஜா ரக்ஷணார்த்தம் ச, தர்மத்தை காக்கிறதுக்காகவும் கூடவே பாத்தீங்கன்னா பிரஜைகளை காப்பாத்துறதுக்காகவும் இந்த யுத்தம் செய்யப்படுது. இந்த யுத்தம் தர்ம யுத்தம். அதனால இது தர்மாத் அனபேதம். ஆகையினால ரெண்டு விஷயங்கள் இந்த தர்மத்துல இருக்கு. பிரஜாரக்ஷணம் இருக்கு, மக்களை பாதுகாக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுன்னு இருக்கு. அதனால தர்மாத் அனபேதம், தர்மத்தோடு கூடியது, தர்மத்தினால் வியாபிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த தர்மத்தை பாத்தீங்கன்னா பரம் தர்மியம், மேலான தர்மமயமானது. அப்படிப்பட்டத இருக்கிறதுனால தஸ்மாத் தர்மியாத் யுத்தாத், ஆகையினால தர்மமயமா இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தை காட்டிலும் ஸ்ரேயக அந்நியத்து, வேற ஒரு ஸ்ரேயஸ், ஸ்ரேயஸ்னா மேன்மை, மேன்மையை தரக்கூடியது பாத்தீங்கன்னா க்ஷத்திரியஸ்ய ந வித்யதே, க்ஷத்திரியனுக்கு வாய்க்கவே வாய்க்காது, இருப்பதில்லை. ஹி யஸ்மாத், ஏனெனில் இந்த விதமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு முடிக்கிறேன். இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. நாளைக்கு மீதி நம்ம இது முக்கியமா நான் என்னன்னா நிறைய கிளாசிபிகேஷனுக்காக நான் பண்றேன். நம்ம பாத்தீங்கன்னா தேகம் இல்லைன்றது தான் வேதாந்தத்தோட முக்கியமானது. இதுக்குள்ளார தர்மத்துக்குள்ளார நீங்க போயிட்டீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் நல்லா தெரிஞ்சுங்க. அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத், தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் வேறானதாக எதை நீ பார்க்கிறாயோ அதனை எனக்கு சொல்வாயாக அப்படின்னு நச்சிகேதஸ் என்ன பண்றான்? யம தர்மராஜாட்ட சொல்றான். இந்த ஆத்ம தத்துவம் நான் சொல்றது சூத்ரன்ட்டையும் நான் தான், பிராமணன்ட்டையும் நான் தான், வைஷ்யன்ட்டையும் நான் தான், சத்திரியன்ட்டையும் நான் தான், புல்லுட்டையும் நான் தான், அசுரன்ட்டையும் நான் தான், பாப்பிட்டையும் நான் தான், தர்மாத்மாட்டையும் நான் தான். எல்லாத்துலேயும் அந்த நான் வேறுபடாம இருக்கு. இப்ப நம்ம லட்சியம் தர்மத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, இதுக்கு முடிவு சாமி நீங்க சொன்னது இது எனக்கு ஏத்துக்க முடியல சார். உடனே ஃபோன் 4 பேத்துக்கு ஏத்துக்க முடியாது, 40 பேத்துக்கு 60-70 பேர் இருக்கீங்கன்னா 40 பேத்துக்கு இதுல நிறைய விஷயங்கள் ஏத்துக்க முடியாது. எங்கெல்லாம் தர்மத்தை பத்தி நம்ம பேசுறோமோ அங்கெல்லாம் பட்சங்கள் 2 வந்துடும், பலவிதமான அபிப்பிராய பேதங்கள் வந்துடும். தலையை சுத்திக்கிட்டு விருப்பு வெறுப்போட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சுத்திக்கிட்டு இருக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் படிக்க வந்திருக்கோம், எல்லா அபிமானத்தையும் தூக்கி ஓரமா போடுங்க. சொப்பனத்துல பிராமணனா பிறந்தா பிராமணன் இல்லை, வேக்கப்பானவனு வேற. சொப்பனத்துல ராஜாவா இருந்தா அவன் காலில் எந்திரிச்சு ராஜாவா இல்லை. அதே மாதிரி இது ஒரு பெரிய தீர்க்க சொப்பனம். இதுல அபிமானமே வைக்காதீங்க. இதை பத்தி ஓரளா லைட்டா தெரிஞ்சுங்க. சாஸ்திரம் இப்படி சொல்லுது, இவ்வளவுதான். இதுக்கு மேல இது சரியா தப்பான்னு போயினீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால இதெல்லாம் தூக்கி ஓரமா போட போறோம். இப்ப நேச்சுரலா பை பர்த் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கர்மத்தை எவ்வளவு தர்மமா பண்றீங்களோ அது சுதர்மம்னு வச்சுக்கோங்க. அந்த பிராமண கஷத்திரிய வைஷ்யம் எல்லாம் தூக்கி ஓரமா போட்டு நான் ஜீவன், நான் ஆணு பெண்ணு பேதம், மனுஷ பேதம், எந்த நாடு பேதம் ஒன்றும் இல்லை. வெறும் நான்ல பேதம் இல்லை. நானை பிடிக்கிறது மட்டும்தான் நமக்கு கவனமா இருக்கணும். முடிய இது மாதிரி சைட்ல இருக்கக்கூடியதை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஜாத்தியை பத்தி பேசி இதுவரைக்கும் தீர்வு வரவே இல்லை. இதுவரைக்கும் எல்லாம் சமாதானமா ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒத்துக்கவே இல்லை. இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கான்செப்ட். வேதத்தோட கான்செப்ட் இந்த கலியுகம் வந்ததுக்கு பிறகு எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. அபிப்பிராய பேதங்கள் அவ்வளவு வந்தாச்சு. இப்ப யாரும் பாத்தீங்கன்னா ஒன்ன சொல்லி இதுதான் அப்படின்னு எல்லாத்திட்டையும் ஒருமித்த கருத்தை உண்டு பண்ண முடியாது.
அப்ப அதனால என்ன பண்ணுங்க, ஆசிரம கர்மத்தை மட்டும் எடுத்துங்க, அது இண்டிவிஜுவல். இந்த வர்ண கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா ஓரமா வச்சிருங்க. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளே நம்ம வர்ண தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற வேற கர்மம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வந்து எப்படி அபிமானம் சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் சொல்ல போறேன், பின்னாடி சொல்ல போறேன். பிறப்பாலையும் பிராமணனா இருக்கணும், கர்மத்தினாலையும் பிராமணனா இருக்கணும், குணத்தினாலையும் பிராமணனா இருக்கணும். இவன் தான் பிராமணன். இப்ப பெரும்பாலும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதி பிராமணன் இருக்காரு, குணம் கர்மா வேற வேறையா போச்சு. ஜாதி க்ஷத்திரியர்கள் இருக்காங்க, குணம் கர்மம் வேற வேற போச்சு. ஜாதி சூத்திரர்கள் இருக்காங்க, குணம் கர்மம் வேற போச்சு. அதே மாதிரி வைஷ்யர்களும் ஜாத்தியில இருக்காங்க, ஆனா குணகர்மம் மாறி போச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும், அப்ப அந்த கர்மங்களை வச்சுக்கிட்டு இப்ப பேஸ் பண்ணி நம்ம யாரையும் சிந்திக்க முடியாது. யார் வேணாலும் எந்த கர்மா வேணாம் பண்ணலான்னு போச்சு. கர்மத்தை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, குணத்தையும் கர்மத்தையும் பார்க்க போறோம். அப்ப இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குணத்தை டெவலப் பண்ண போறோம். இந்த பிரம்மத்தை அடையறதுக்கு சத்துவ குணம் வேணும். அப்ப சத்துவ குணங்களை அதிகமா விருத்தி பண்றது. கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா, என்னென்ன கர்மம் பண்றோமோ அந்த கர்மத்துல வந்து ஈஸ்வரார்ப்பணமா, ஈஸ்வர பூஜை மாதிரி ரொம்ப பெஸ்டா எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ண போறோம். இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம கணக்குல எடுத்துக்க போறோம். இந்த ஜாதி தக விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா வச்சுட்டு மீதியை நம்ம யோசிப்போம். இது ஃபுல்லா இனிமே பேச போறோம், அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதத்வமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே. சர்வோபனிஷதோ காவக துக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. नमस्कार नमस्कार नमस्कारम जी. नमस्कार नमस्कार.